வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோன்னா 2025 நம்ம இன்னும் நெருக்கத்தில் இருக்கோம். ஒரு 5 months ரஃப்லி. ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த ஜாப் அண்ட் கரியர் அதில் வந்து கவர்மெண்ட் ப்ரொஃபஷனாக இருக்கலாம், ப்ரைவேட் செக்டராக இருக்கலாம், சாஃப்ட்வேர், ஆன்லைன், ஓவர்சீஸ் நிறைய முயற்சியில் இருப்பீங்க. ஃப்ரெஷர் புதுசாக வேலை தேடுறதா இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம். 2025 ஒரு முன்னோட்டம் என்னென்னா ஜாப் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொஃபஷனில் எப்படி நடக்க போகுது, என்ன செய்யலாம், முன்னாடியே ஏதாவது பிளான் பண்ணலாமா, இல்லை வெயிட் பண்ணி 2025க்கு அப்புறம் நம்ம வந்து அதை வந்து செயல்படுத்தலாமா, இதுதான் வந்து நம்ம வந்து ஓவரால் பார்க்குறோம். கரியரில் நான் வந்து இந்த வாட்டி டோட்டலாக பிரிச்சுறேன். எப்படின்னா ஃப்ரெஷர், அதுக்கப்புறம் வந்து ஜாப் சேஞ்ச் ஆஃப் ஜாப், ஓவர்சி, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் கன்சல்டன்ட். ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறோம். அதில் எப்படி இருக்குது ஓவராலாங்கிறத நம்ம ரீட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்த முறை இந்த வீடியோக்குண்டான ஒரு கான்செப்ட். அட்வான்ஸாக நம்ம வந்து 2025 பற்றி கரியரை மட்டும் பார்க்குறோம். தேங்க்யூ. மேஷம்ங்கிற ராசி அல்லது லக்னத்தை சேர்ந்த நீங்கள் 2025 நெருங்கும் பொழுது அல்லது 2025 இருக்க போகிறீங்கன்னு வச்சுப்போம். நிறைய பிளான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு செக்மெண்ட் வைஸாக பிரிக்கலாம். முதல்ல வந்து ஒரு ஃப்ரெஷர் ஜாபை தேட போகிறீங்க, இல்லை ஜாபுக்காக நீங்கள் அடுத்த வருஷம் தான் பிளான் அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நினச்சது மாதிரி நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் ஃபேஸ் சம் சேலஞ்சஸ். ஏன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 23லேருந்து 27க்குள்ளே இருக்கலாம், ஒரு ரேஞ்ச் வச்சுப்போம், இல்லை 21 கூட இருக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த 2025 மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சேலஞ்சஸை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? நீங்கள் ஒவ்வொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதும், இல்லை உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய நாலேஜ், உங்களுக்கு இருக்கிற அந்த சர்டிஃபிகேட், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இதை பேஸ் பண்ணி ஒரு ஒர்க்கை வந்து நீங்கள் உங்கள் விருப்பப்படி ட்ரை பண்ணுவீங்க. அது வந்து அப்படி நினச்சா அப்படி டக்குன்னு கிளிக் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ ஹேவ் டு பேஷண்ட்லி யூ ஹேவ் டு ட்ரை அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். என்ன காரணம் அப்படின்னா சில சோதனைகளை உங்களுக்கு கொடுக்கும். அது வேலையில் உள்ள அந்த வேலையுடைய அந்த நேச்சர் ஆஃப் ஜாப், அவர் அந்த கம்பெனியோடைய இது. சப்போஸ் சில பேர் சொல்லுவாங்க நான் பெரிய ஆர்கனைசேஷன் தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் ரொம்ப ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருக்கலாம். அண்ட் ஒரு சிலருக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஒர்க் லைஃபாக தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த சேலஞ்சஸை அக்செப்ட் பண்ணிக்க பழகிக்கணும். அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, சரியாக கிடைக்கல, அது நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க, நடக்கலாம், அது ஃபெடப் ஆகாமல் அகெயின் அண்ட் அகெயின் ட்ரை பண்ணால் ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணீங்க, 2025 ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்படி நினச்சோடனே அப்படி நடக்கிற ஒரு பலனை இல்லைனாலும் கூட முயற்சி எடுத்தால் பலன் பலிக்கும், கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க, ஃபெடப் ஆகாதீங்க. அதே மாதிரி ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்காமல் ட்ரை பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரை நல்லபடியாக கொண்டு போயிடும். அடுத்தது, ஆல்ரெடி யுவர் இன் அ ஜாப், நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஜாபில் இருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு வேலையில் மாற்றம் இருந்தால் நல்லா இருக்குமே, எனக்கு ஒரு சேஞ்சஸ் இருந்தால் சூப்பராக இருக்கும், அது இருந்தால் ஐ பி வெரி ஹாப்பி அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாற்றம் செய்யலாமா வேண்டாமா? ரொம்ப சிம்பிள். ஒருவேளை உங்களுக்கு வந்து உங்கள் ஏஜ், நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் 10+ இருக்குது, இல்லை உங்கள் ஏஜ் வந்து 30+ இருக்குது, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆர் சேஞ்ச் ஆஃப் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை டிஃபால்ட்டாக அதுவே உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, அக்செப்ட் பண்ணலாமான்னு நினைக்கிறீங்க. அக்செப்ட் பண்ணலாம். பட் என்னென்னா கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல், அதே மாதிரி ஒர்க் லோட் அதிகமாகும். 2025 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, க்ரோத்துக்கும் சான்ஸ் இருக்குது, வேறு ஒரு சேஞ்ச் வேணும், லொக்கேஷனும் சேஞ்ச் பண்ணாலும் சான்ஸ் இருக்குது. பட் அது அலைச்சல் அண்ட் ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ ஒன்று நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே உங்கள் விருப்பப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை தரும். இது உங்களுக்கு ஜாப்லேருந்து சேஞ்ச் பண்ணணும், வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு. வெளிநாடு பயணத்துக்கு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணணும், ஓவர்சீயில் போய் ஒர்க் பண்ணணும், எனக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், ஐம் ட்ரைங் ஃப்ரம் லாங் டைம், எனக்கு கிடைக்குமா, நடக்குமா அப்படின்னு நான் மேஷத்தை சேர்ந்தவன், நான் மேஷத்தை சேர்ந்த ஒரு பெண், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025 நீங்கள் வந்து அப்படியே ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, இல்லை யார்கிட்டயாவது ஒரு ஹெல்ப் கேட்குறீங்க, உடனே நீங்கள் ஒரு எக்ஸாம் ஒரு டெஸ்ட் ஏதோ ஒன்று எழுதுறீங்க, கிளிக் ஆகி விசா கிடச்சது, பிஆர் கிடச்சது, உடனே மூவ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான டைம் ஃப்ரேமில் ஒவ்வொன்றும் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரம் இல்லை 2025. ஸோ அப்போ வந்து ட்ரையே பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஏன்னா அதுதான் சரியான டைம், ட்ரை பண்ணணும். ஆனால் ட்ரை பண்ணும்போது என்னென்னா நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக உங்கள் மைண்டை வந்து எப்போவுமே ஒரே கண்ட்ரி, ஒரே இடம் அப்படி ட்ரை பண்ணாமல்
ஆல்டர்னேட்டிவாக ஒரு 1 or 2 ஆப்ஷன்ஸோட சேர்த்து ட்ரை பண்ணிங்கன்னா 1 கிளிக் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து 2 3ல் 1 கிளிக் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் 3ல் 1 கிளிக் ஆகும். அதனால் நீங்கள் வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸோடு போகிறது தான் குட் அப்ரோச். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா ஆன்சைட்டில் நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இனிஷியலாக கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி தெரியும். ஸோ அது ஒரு ஒரு கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணும், கம்ப்ளீட்டாக உங்களை வந்து ஃபோக்கஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக செய்யலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஸோ அரசு வேலையில் உள்ள அதிகாரிகள் இவர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன் இருக்கும்? 2025 சவால்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய வேலையில் கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்களுக்கு அது ப்ரொமோஷனாகவும் எடுத்துக்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் சேர்ந்து வரும், ப்ரொமோஷனும் கூட வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஜூனியர்ஸாக இருக்கவங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்களே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கும் வரலாம். அதை அதிகமாக மானிட்டர் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் வரும். அதே மாதிரி எதிர்பார்க்கிற டிரான்ஸ்ஃபரும் உங்களுக்கு கிடைக்கும். சம்டைம்ஸ் எதிர்பார்க்காத டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கும். அந்த மாதிரியும் ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் எல்லாமே மைண்டில் வந்து ப்ரீஃபிக்ஸ் பண்ணிக்காமல் 2025 நம்ம எப்படி என்ன ஒர்க்காக இருந்தாலுமே அதை சூப்பராக பண்ணுன்ற மைண்ட் செட் மட்டும் இருந்தால் போதும். அதுக்கு பலன் ரொம்ப நல்லா இருக்குது. பட் ப்ரீஃபிக்ஸ் பண்ணிக்காமல் இதுதான் நடக்கணும் இப்படி தான் நடக்கணுன்ற மாதிரி இல்லாமல் இருந்தால் அந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நல்ல நேம் அண்ட் ஃபேமை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது வந்து நம்ம வந்து பார்க்குறது, இதே ப்ரொஃபஷனல் லைஃப்பில் உங்களுக்கு வந்து அரசு வேலையை முயற்சி பண்ணக்கூடியவர்கள், இப்போ மாணவர்களாக இருப்பீங்க, இல்லை ஏற்கனவே ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்க, அது வந்து நல்லபடியாக அமைஞ்சிருமா, நல்லபடியாக கிடைச்சிருமா, அதுக்கு பலன் எப்படி இருக்குது? ஒரே அட்டெம்ப்டில் அப்படி பாஸ் ஆகிடுவீங்க, அப்படி கிளிக் ஆகிடும், த்ரூ ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இஃப் யூ ட்ரை அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின், மீண்டும் மீண்டும் உங்களுடைய ப்ராக்டிஸ் அதிகப்படுத்திங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவராக நடக்கும். ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, கன்சல்டன்ட் டைப் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஆர் சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்படி இருந்தால் என்ன மாதிரியான அது பலனை கொடுக்கும்? 2025 பொறுத்த வரைக்கும் இந்த கன்சல்டன்ட் அண்ட் சர்வீஸ் ஃபீல்டு தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகும். என்ன காரணம் அப்படின்னா, 2025 நடக்கக்கூடிய டிரான்சிட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் சேவை செய்யக்கூடிய தொழிலை சார்ந்தவர்கள், ப்ரொஃபஷனல் சார்ந்தவங்களுக்கு அதிகமான பலன்களும் அதிகமான கான்டாக்ட்ஸ், நல்ல ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க முதல்ல பிஸ்னஸ் பிளானை வந்து ஒரு முறைக்கு 4 முறை நல்லா தரோவாக செக் பண்ணிவிடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஹியூஜாக போக வேண்டாம். இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் உங்கள் சுய ஜாத்தை நீங்கள் செக் பண்ணிங்க. பட் ஹியூஜாக போக வேண்டாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அந்த ப்ராசஸை கொண்டு போகலாம். அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது, ஆல்ரெடி யூ ஆர் இன்டு பிஸ்னஸ், 10 வருஷமாக பண்ணுறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது, அதனால் நான் கம்ஃபர்டபுளாக பண்ணிவிடுவேன்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் அதில் தைரியமாக இறங்கலாம். ஃப்ரெஷராக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எந்த அனுபவமும் கிடையாது, அந்த பிஸ்னஸை பற்றியே தெரியாது அப்படின்னா லக் ஃபேவர் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா லக் ஃபேவர் பண்ணுற இடத்துல இல்லை. இதை தான் நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி ரெகுலராக பண்ணுற பிஸ்னஸ் எல்லாம் நல்லா தான் போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓவராலாக 2025 ஒரு செக்லிஸ்ட் போட்டு கிளியராக செக் பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை நல்லா கோத்ரூ பண்ணி தரோவாக நீங்கள் வந்து அதுக்கு ஒரு பேக்கப் பிளானோட இறங்குனீங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களோட ஜாப் அண்ட் கரியர், பிஸ்னஸ் சூப்பராக வரும்ன்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். ரிஷப ராசி, இது ரிஷப ராசின்னு சொல்ல விட ரிஷப லக்னம் நீங்கள் எடுத்துங்க. ஏன்னா லக்னத்தின் அடிப்படையில் தான் எப்பவுமே தொழில் வந்து தொடர்படையும். 2025 நம்ம வந்து நெருங்கி இருக்கோம். இப்போ வந்து ஜாப், புதுசாக ஜாப் தேடுறீங்க, கரியர், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ், கன்சல்டன்ட், பெர்ஃபார்மர், என்ன வேணா இருங்க. அரசு அதிகாரிகள், ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, ஓவர்சி ட்ரை பண்ணுறீங்க, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, என்ன வேணா இருக்கலாம். உங்களுடைய வேலை தினந்தோறும் உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வேணும், அதுக்கு ஒரு வேலை, அதுக்கு ஒரு தொழில். 2025 பொறுத்த வரைக்கும் இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது. 2025 மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட், அதாவது நம்ம வந்து 2025 ஜான்லேருந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தது, வேகமாக அந்த மாற்றங்கள் வந்து அடுத்தடுத்த டிரான்சிட், ரொம்ப முக்கியமான சில டிரான்சிட்டும் நடக்குது, மாதக்கோள்கள் வரிசையிலும் டிரான்சிட் நடக்குது. அற்புதமான ஒரு கால நேரம் அப்படின்னா அது ரிஷப லக்னம், அது ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு தான். என்ன காரணம் அப்படின்னா, முக்கியமான மேஜர் பிளானட்ஸ் எல்லாமே அந்த டிரான்சிஷன் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராடினரியான பொசிஷன், சரியான ஒரு கால்குலேஷனில் வராங்க.
அப்போ வந்து ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த கேம்பஸ் இன்டர்வியூலேயே செலக்ட் ஆகிற ஒரு யோகத்தை கொடுக்கும். லக்கு வந்து அப்படி ஒரு ஃபேவர் பண்ணும். ஒன்று போனால் இன்னொன்று அப்படியே, அதாவது அந்த சாய்ஸ் அந்த மாதிரி வரக்கூடிய யோகத்தையும் ஒரு பலனை கொடுத்துரும். அடுத்தது வந்து ஜாபில் இருக்கீங்க, திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு ப்ரொமோஷன் ஆர் வேகமான வளர்ச்சி, அது வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி, அந்த மாதிரி ஒரு பலனை ரிஷபத்துக்கு கொடுக்கும். அது மெயினாக சாட்டன் அந்த மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணுவார் உங்களுக்கு. அடுத்த விஷயம் வந்து ப்ரொமோஷன். எனக்கு வந்து நல்ல ஒரு டெசிக்னேஷனில் நான் வந்து ப்ரொமோட் ஆகணும், அந்த சீனியாரிட்டியில் நான் இருக்கணும், அதெல்லாம் இந்த முறை உங்களுக்கு கிடைக்கும். புகழ், நல்ல ஃபேம், பேர் புகழ், இதெல்லாம் சூப்பராக கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, இந்த முறை உங்களுக்கு வந்து நேரம் ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்ததுன்னா ரிசல்ட் நீங்கள் நினச்சபடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம சொல்கிறது ஆன்சைட்டில் நான் ட்ரை பண்ணுறேன் 2 வருஷம் ட்ரை பண்ணுறேன், 3 வருஷம் ட்ரை பண்ணுறேன், 4 வருஷம் ட்ரை பண்ணுறேன். இந்த முறை குறைஞ்சபட்சம் நீங்கள் வெளிநாடு போகாமல் இருக்க மாட்டீங்க. சில பேர் டூராவது போயிடுவாங்க, சில பேருக்கு வேலை செய்கிற ஐடியாவே இல்லாமல் டூராவது போய் பண்ணிட்டு வருவாங்க. அந்த ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அவ்வளோ நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இடமாற்றம், லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணணும், இடமாற்றம் பண்ணணும், அதுக்கெல்லாம் பிரமாதமான வாய்ப்பை ஏற்படுத்தும். இதுவும் ரிஷபத்துக்கு ரொம்ப ஃபேவர். கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அரசு சார்ந்த துறையை சார்ந்த அதிகாரிகள், அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றமும், நல்ல பெயர் புகழும், நல்ல ஒரு பதவி உயர்வும், ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களை தேடி வரும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வெரி வெரி பாசிட்டிவ். உங்களுடைய சர்வீஸ்க்கு வந்து அப்படி ஒரு மரியாதையும் அப்படி ஒரு அங்கீகாரமும் கிடைக்கிற நேரம் உங்களுக்கு 2025 ரிஷபம் அவ்வளோ நல்லா இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த முறை வி கேன் சே ஜாக்பாட், பிஸ்னஸ் ஜாக்பாட். இப்போ நார்மலாக வந்து லக் அண்ட் ஃபார்ச்சூன் ஜாக்பாட்னா எல்லாம் லாட்ரி அது இது ட்ரை பண்ணுவாங்க. பட் திஸ் டைம் திஸ் இஸ் அ பிஸ்னஸ் ஜாக்பாட். ரிஷபத்துக்கு செய்யக்கூடிய தொழில் அல்லது செய்யக்கூடிய முதலீடு, அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய ஆதாயம், அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய அனுகிரகம், அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய லாபம் பன்மடங்கு, பல மடங்கு, எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்ட காலம். எனக்கு எப்போ பொன்னான காலம் வரும், எனக்கு எப்போ வந்து ஒரு நான் எதிர்பார்த்த காலம் வரும்னு ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா 2025 அந்த காலம் ரிஷபத்துக்கு சூப்பரான ஒரு காம்போவில் டிரான்சிஷன் நடக்க போகுது. அது உங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பை தேடி கொண்டு வந்துடும். அதுவும் வெளிநாடு மூலயமா இருக்கிற தொடர்பில் செய்யக்கூடிய தொழில்கள்லாம் சூப்பராக கை கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. நான் இவ்வளோ தூரம் பாசிட்டிவாக சொல்கிறேன்னா அந்தளவுக்கு அந்த டிரான்சிஷன் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ யாருக்கெல்லாம் அது யோக தசையோட யோக ஜாதகத்தோடு பிறந்துக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் மடன்னு வளர்ந்துருவீங்க. அந்த ஒரு வேகமான வளர்ச்சி அது காமிக்குது. ரொம்ப பாசிட்டிவான சைன். அடுத்து வந்து கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க அண்டு சர்வீஸில் இருக்கீங்கன்னா ரொம்ப பெரிய புகழின் உச்சிக்கு கொண்டு போகும். பாராட்டு மழையில் நினைகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புகழின் உச்சி கொண்டு போகும். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சாதாரணமாக நீங்கள் நொடிந்து போனவர்களாக கூட இருங்க. ரொம்ப ஒன்று வேலையே இல்லை, வறுமை, வேலையே இல்லை, எனக்கெல்லாம் என்ன நடக்கும்னே தெரியல, அந்த நிலைமையில் இருந்தால் கூட 2025 உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கும், உங்களை புல் பண்ணி கொண்டு போகும். தட்ஸ் அ குட் எனர்ஜி. அந்த மாதிரி ஒரு நல்ல டிரான்சிஷன் நடக்க போகுது. ஸோ ரிஷப ராசி, ரிஷப லக்னத்தை சேர்ந்தவங்க உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கங்க. உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தயார்படுத்திங்க. அடுத்த ஆண்டு உங்களுக்கு வந்து வரவேற்பை, இப்போவே ரொம்ப மோசம் கிடையாது, பட் இருந்தாலும் அடுத்த ஆண்டு உங்களுக்கு வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. உங்களை தயார்படுத்தி வச்சுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணிங்க. ஒரு நல்ல யோக தசையாக இருந்தால் நீங்கள் நினைத்தது நடக்க உங்களை முன்னேற்றம் அந்தளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதிகார பதவி வளர்ச்சி, அதிகமான வருமானம், அதிகமான சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பாசிட்டிவாக தெரியுது. அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கணும்னு என்னுடைய மனமார்ந்த வேண்டுதல். தேங்க்யூ. மிதுன ராசி. மிதுனம் வந்து அந்த அஷ்டம சனிலாம் முடிஞ்சு லாஸ்ட் இயர்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங், இந்த மாதிரி பரவாயில்ல, ஓரளவுக்கு நிறைய பேர் நல்லா வந்துட்டீங்க. 2025 நீங்கள் வந்து நெருக்கத்தில் இருக்கீங்க. இப்போ உங்களுடைய மைண்ட்லாம் என்னென்னா
நம்ம வந்து விட்டதை பிடிக்கணும், எப்படியாவது ஃபைனான்ஷியலாக நல்லா மேலே போகணும், என்னோடய ஜாப் நல்லா இருக்கணும், எனக்கு சேஞ்சஸ் வேணும், ப்ரொமோஷன் வேணும், பிஸ்னஸ் நல்லா போகணும், ஒரு எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக டெவலப் ஆகிட்டே போகுது. அதுக்கேற்ற மாற்றம் நடக்குமான்ற மைண்ட் செட் இருக்கும். 2025 பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகும் எல்லாமே. மீன்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஒரு ஜாப் தேடுறீங்க, ஒரு ஜாப் தேடும்போது உடனே ஜாப் கிடைச்சிருமான்னு கேட்டால் சாதாரண ஒரு வேலையை முதல்ல கொடுக்குற மாதிரி ஒரு டைம் வரும். இட்ஸ் அன் ஆர்டினரி ஜாப். தட் மீன்ஸ் அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இல்லை ஒரு ஸ்மால் கம்பெனி, அதில் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே வேகமாக உங்கள் வளர்ச்சியோ இல்லை நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கோ சான்ஸ் சூப்பராக வந்துடும் செகண்ட் ஹாஃபில். அப்போ 2025 ஆரம்பத்தில் அப்படியே ஸ்லோவாக தெரியும், அப்புறம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் பெட்டராக வந்துடும். ஒருவேளை ஆல்ரெடி யுவர் இன் ஜாப், ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, சாஃப்ட்வேரில் இருக்கலாம், எனி ப்ரைவேட் கம்பெனி, எனி டெசிக்னேஷன். அப்போ 2025 நல்ல மாற்றம் வேணும்னு உங்கள் மனசு சொல்லுது. நல்ல மாற்றம் வேணும், நல்ல முன்னேற்றம் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அது முதல் 6 மாதங்கள் வந்து ஆப்ஷனலாக இருக்குது. கிடைக்கலாம், கிடைக்கிறதுக்கு உங்கள் நேம் லிஸ்ட் வரலாம், இல்லை கொடுத்துறோன்னு சொல்லலாம், கமிட் பண்ணலாம், கொஞ்சம் டிலேவும் நடக்கலாம். அப்புறம் சான்ஸ் இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு ஒரு ஹாசிலேஷன், அப்படியே ஒரு மைண்ட் வந்து ஸ்விங் ஆகும். அந்த மாதிரி ஒரு டைம். பட் செகண்ட் ஹாஃபில் அதே மிதுனம் செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்பொழுது சான்ஸ் நான் வந்து என்னை அடைஞ்சிட்டேன், நான் ப்ரொமோட் ஆகியிருக்கேன், ஸோ எனக்கு வந்து வளர்ச்சி வந்திருக்கு, முன்னேற்றம் கிடச்சிருக்கு, ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, நான் ஒரு நல்ல கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன், சேஞ்சஸ் நடக்குது எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் மாறும். இது மிதுனம். அடுத்தது வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக பிளான் பண்ணுறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து 2025 உங்களுக்கு வந்து சான்ஸ் எப்படி இருக்குது, பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சின்சியராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பலன்கள் கிடைக்கிற வாய்ப்பு ஆரம்பத்தில் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட மார்ச், ஏப்ரல், மேக்கு அப்புறம் ஸ்பீட் எடுத்துரும். அந்தளவுக்கு நேரம் உங்களுக்கு சாதகமாக துணையாக இருக்கும். அதை நீங்கள் சரிவர பயன்படுத்தி கொள்ளலாம், நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதை கரெக்டாக பாசிட்டிவாக பயன்படுத்திக்கணும். அடுத்தது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஸோ ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் எப்படி இருக்கும் மிதுனம்? சேலஞ்சிங்காக இருக்கும். 2025 பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். நீங்கள் செய்கிற வேலை, உங்களுடைய துறை செம்ம சேலஞ்சிங்காக இருக்கும். ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு அனுபவமா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில், என்னுடைய இத்தனை வருஷ சர்வீஸில் நான் இப்படி ஒரு அனுபவத்தை நான் பார்த்ததில்லை. பட் ஆனால் வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் அதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக பார்த்தீங்கன்னா செம்மையாக வளர்ச்சி அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். அது வந்து எனக்கு வேலை பலு கூடுது, அதிகமான வேலையாக இருக்கே, என்ன இவ்வளோ வேலை இருக்கேன்ற மாதிரி நினச்சிங்கன்னா தான் அது உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேலை பலு கூடலாம், கொஞ்சம் கூடுதலான ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கலாம், அதிகமான ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம், சூழ்நிலை வரலாம். ஸோ அப்படி ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் கிடைக்கிற மாதிரியான ஒரு டைம். பட் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, அது உங்களுக்கு நிச்சயமான வளர்ச்சிக்குண்டான ஒரு விதை. அது வந்து அடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்குண்டான ஒரு விதை. அதுதான் நான் சொல்ல வரேன். மிதுனம் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா, பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏதோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டுருக்கு, கிராஃப் ஏறுமா மறுபடியும்? 2025 பொறுத்த வரைக்கும் பழையதை விட புதிய ஒரு வாய்ப்புகள், புதிய ஒரு விஷயங்கள் தேடி வரும். புதிய நண்பர்கள், புதிய உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, தொழில் தொடர்புடைய நபர்கள் அறிமுகமாகும். அதன் மூலயமா வரக்கூடிய திடீர் லாபமும் அதிர்ஷ்டமும் அல்லது வாய்ப்பும் உருவாகும். இதெல்லாம் உங்களுக்கு மிதுனத்தில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் உண்டு. ஸ்லோவாக அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சது யாருக்குமே தெரியாமல் சைலண்ட்டாக வளர்ச்சி அடைகிற அளவுக்கு நேரம் அப்படி இருக்குது. மிதுனம் சூப்பராக இருக்குது. அதுவும் அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நல்லா பண்ணி நல்லா வைடாக கொண்டு போகலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங்க், அப்சர்வ், அண்டர்ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு டைம் அது. நெகட்டிவாக இல்லை, பட் ஆனால் பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்குறது சர்வீஸ் அண்ட் கன்சல்டன்சியில் இருக்கிறவங்க எப்படி போகும். சூப்பராக இருக்கும். இதுதான் சர்வீஸ் ஃபீல்ட் தான் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து 2025 நடக்கக்கூடிய ட்ரான்சிஷன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் டோட்டலாக நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, சேவை சம்மந்தப்பட்டது துறையில் இருக்கீங்க அப்படின்னா, சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கீங்கன்னு சொன்னோம்னா, நல்ல பெரிய க்ரோத், ஒரு பெரிய கான்டாக்ட்ஸ், நிறைய வேலையை செஞ்சு நிறைய பணம் பண்ணுறாங்க கூட நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பராக இருக்குது. ஓவராலாகவே
மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு 2025 நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது. ரொம்ப மெதுவாக இருக்கும், அப்படியே வேகம் எடுக்கும். நீங்கள் மாற்றம் அடைஞ்சதே உங்களால் உணர முடியாத அளவுக்கு அந்த மாற்றங்கள் கிடக்கிறதுக்கு நடக்கும். பட் அது நல்ல பலனாக தான் நம்ம பார்க்கணும். அது பாசிட்டிவாக இருக்கா? டெஃபினட்டாக அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அது ரொம்ப ஒரு மனதுக்கு வந்து ஒரு நம்ம மறுபடியும் ஒரு மேலே ஏற போகிறோம், நம்ம வந்து வளர்ச்சி அடைய போகிறோம், நம்ம கிராஃப் மேலே ஏற போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து உணர்த்த போகுதுன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். கடகம் ராசி கடகம் லக்னத்தை சேர்ந்தவங்க 2025 நெருங்க போகிறீங்க. அஷ்டம சனியில் பலவிதமான தொல்லைகளும் இன்னல்களும் வருத்தங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் 2025 வில் பி அ பெட்டர் இயர் ஃபார் யூ. நீங்கள் வந்து ஒரு ஜாப் தேடுறீங்க, ஜாப் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க, வேலையில் மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க, வேலையில் நிம்மதி இல்லைன்னு நினைக்கிறீங்க, சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறீங்க, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ட்ரை பண்ணுறீங்க. இதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025 நடக்கக்கூடிய ட்ரான்சிஷன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் 2025 வில் பி அ பெட்டர் இயர் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஜாபுக்காக தேடுறீங்க அப்படின்னா மினிமம் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. மினிமம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம், ஒருத்தர் நம்மளுக்காக ஒரு கம்பெனி வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க. எஸ், லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்சைட். ரொம்ப நாளாக ஆன்சைட் ட்ரை பண்ணுறோம், ஆன்சைட் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், தடையாக இருக்குது, ஃபெயில் ஆகிடுச்சு, அது இதில் சரியில்லை, எப்படி போச்சு. இந்த முறை அது த்ரூ ஆகிற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகிறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் சிங்கிளாக முதல்ல நீங்கள் ட்ரை பண்ண முடியும், அது நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது ஆல்ரெடி ஒரு ஜாப், அது நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும்? சில பேருக்கு ஜாப் இல்லை, கிடைக்குமா? கிடைக்கும். ஜாபில் உள்ளவங்களுக்கு வளர்ச்சி எப்படி இருக்கும்? பெட்டராக இருக்குமா? ஸ்லோவாக அது பெட்டராக ஆகிடும். ஆரம்பத்தில் தெரியலனாலும் கூட உங்களுக்கு 2025 செகண்ட் ஹாஃபில் தான் ஸ்லோவாக வளர்ச்சி அடைஞ்சிடும். பரவாயில்ல, எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருஷமாக தெரியுது, லாஸ்ட் இயர் இந்த ஹடல்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டைம் சேஞ்ச் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்தது வந்து நான் பார்க்குறது, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூ கீப் ஆன் ட்ரைங் ஃபார் தட். அதுக்கெலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, சான்சஸ்லாம் நல்லா இருக்குமா, உங்கள் டைம் ஃபேவரபுளாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இது வரைக்கும் எதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு தடையாக இருக்குது, என் மைண்ட் செட்டே எனக்கு தடையாக இருக்குது, என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஹெல்த் இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணேன், கரெக்டாக எக்ஸாம் அப்போ எனக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துடுச்சு, இதெல்லாம் அடுத்த வருஷம் உங்களுக்கு கிடையாது. ஸோ என்னெல்லாம் நீங்கள் வந்து அப்ஸ்ட்ரக்கிள்ஸை ஃபேஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு டோட்டலாக நில்லுன்னு ஆகிடும். ஸோ கிளியர் பாத், ஒரு கிளியர் ரூட், உங்கள் முயற்சி சரியாக இருந்தால் உங்கள் பலன் உங்கள் கையில். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். கடகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இயற்கையாகவே அரசு அதிகாரிகளாகவும் மருத்துவர்களாகவும் பல துறைகளில் வந்து அதிகாரிகளாகவும் இருக்காங்க. காரணம் வந்து கடகம் அப்படிங்கிறதே வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த சிம்மம் அண்ட் கடகம் தான் வந்து அரசு சார்ந்த துறைகளுக்கும் அரசியல் சார்ந்த துறைகளுக்கும் வேலை செய்யக்கூடிய இடம். அப்போ கடகத்தை சேர்ந்த அரசு அதிகாரிகளுக்கு 2025 பெட்டரான ஒரு இயர். ஏன்னா 2024-23 சில பல சிரமங்களும் சில பல இக்கட்டான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அல்லது வேலை பளு அல்லது பயங்கரமான அனுபவம் இதெல்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கலாம். 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மிதமான, ஒரு அழகான, ஒரு அமைதியான, ஒரு சுமூகமான ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய இடமாக இருக்கும் அப்படிங்கிறது கடகம் வந்து கொடுக்கக்கூடிய பலன். ரொம்ப நல்லா இருக்குது. கடகம் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே ஃபேவரபுளாக நடக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி மணி ஃப்ளோ அண்ட் ட்ரான்சாக்ஷன் எப்படி இருக்கும்? சில பேர் சில லாஸை கூட ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் பாஸ்டில். பட் 2025 மறுபடியும் வந்து உங்கள் தொழிலில் வளர்ச்சி அடையவும் முன்னேற்றம் அடையவும் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் உங்களுக்கு அது பன்மடங்காக ரிட்டர்ன்ஸ் கொண்டு வர அளவுக்கு அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, க்ரோத் அண்ட் உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சக்ஸஸ், ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நேரம் தான் நெருங்கிட்டு இருக்குது கடகத்துக்கு. சப்ஜெக்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துடைய தசாபுக்தி நல்லா இருக்கான்னு மட்டும் ஒரு வெரிஃபை பண்ணிவிடுங்க. அண்டு கடகத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பிளான்லாம் இருக்குது அப்படின்றவங்களாம்
நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக அதை செய்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்துடலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு நேரம் சாதகமாகவும், உங்களுக்கு அந்த நேரம் உங்களுடைய தொழிலுடைய முதலீடுகளில், அதோடைய வளர்ச்சியில் அதிகமான அக்கறையும் அதிகமான அந்த ஃபோக்கஸ் கிடைக்கக்கூடிய டைமாக தெரியுது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சர்வீஸ் அண்ட் கன்சல்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க எப்படி போகும். பேசிக்காகவே கடகம் வந்து நிறைய நபர்களை பார்த்த வரைக்கும் சர்வீஸ் ஃபீல்டில் தான் இருக்காங்க. அது கடகத்துடைய டிஃபால்ட்டான ஒரு குணம். ஸோ அது ஒரு லவ்விங் நேச்சர். இப்போது 2025 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சர்வீஸ் அண்ட் கன்சல்டிங் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இன்கம் நல்ல ஒரு பஞ்ச் ஆஃப் இன்கம், ஒரு நல்ல என்ன சொல்லுவாங்க பிளண்டி ஆஃப் இன்கம் அண்ட் அந்த சேவை வந்து மனதார பாராட்டக்கூடிய சேவையாக அமையக்கூடிய பிராப்தம், அந்த மாதிரி ஒரு நேரம், அந்த மாதிரி ஒரு அருள் அது கிடைக்கக்கூடிய அந்த நேரமாக தெரியுது. ஸோ கடகம் ஓவராலாக நான் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணி பார்த்ததில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும், புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வாய்ப்பும், தொழில் செய்பவர்களுக்கு முதலீடால் வரக்கூடிய லாபமும், அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து மேலும் உயர் பதவியும் அந்த வேலையில் திருப்தியும் பாராட்டும், வெளிநாடு செல்லக்கூடிய ஆசை உடையவர்களுக்கு அந்த வாய்ப்பு சிறப்பாக அமைந்து நல்ல பலன்கள் கிடைக்க, நல்ல லாபம் கிடைக்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்க, மனதில் ஒரு திருப்தி, கடகத்தை சேர்ந்திருந்து பாஸ்டில் அந்த கண்டக அஷ்டம சனியெல்லாம் கடந்து 2025 ஓரளவுக்கு மனதில் ஒரு திருப்தி ஏற்படுற அளவுக்கு நல்ல வாய்ப்புகளோட பரவாயில்ல, நம்ம நினச்சது ஸ்டார்ட் ஆகிருக்கு, நம்ம நடக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மன திருப்தியோடு அடுத்த ஆண்டு உங்களுக்கு அமைகிற வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். சிம்மம் வந்து 2025 நெருங்குறீங்க. எல்லா டிரான்சிட்டும் எல்லா மந்த்லேயும் ஓரளவுக்கு ஓவராலாக அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் இந்த ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் கரியர் லைஃப் வந்து எப்படி போகும், எப்படி வாழ்க்கை நடக்கும், எப்படி அந்த சூழ்நிலைகள்லாம் உண்டாகும் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்போம். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஜாபுக்காக நீங்கள் வந்து தேடுறீங்க. நீங்கள் வந்து மேபி அரௌண்ட் 20s 20+ இப்போ தான் காலேஜை ஃப்ரெஷ்ஷாக முடிச்சிருக்கீங்க, ஜாப் தேடுறீங்க. ஸோ சிம்மம் டிஃபால்ட்டாகவே என்னென்னா எப்போவுமே வந்து ஹை, அந்த தாட்ஸ் வந்து எப்பவுமே ரொம்ப ஹையாக இருக்கும். ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கணும், ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், நம்மளுடைய தாட்ஸ் வந்து எப்பவுமே கிளியராக ரொம்ப ப்ராடாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இடத்துல நம்ம ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரியான ஐடியாஸ் இருக்கும். அதுபடி அந்த வாழ்க்கை 2025 அமையுமான்னு கேட்டிங்கன்னா, முதல் படி வைக்கும் போது நம்ம வந்து அது வந்து 14வது படியோ இல்லை 18வது படியோ இல்லை 50வது படியோ கிடையாது. முதல் படிக்கிறது முதல் படி. தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் உங்களுடைய பிகினிங் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 2025 தான் உங்களுடைய பிகினிங், கரியருடைய அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டோன்ட் ஹாவ் ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எளியவனா, சாதாரண மனிதனா, சாதாரண ஒரு பெண்ணாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா, எந்த வேலை கிடைச்சாலுமே, எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே அதை ஒரு வாய்ப்பாக பார்த்தீங்கன்னா, அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் பெரிய சேலரி பேக்கேஜ் இல்லை அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல, அது ஒரு அனுபவமாக நினச்சிங்கன்னா, அதில் உள்ள நெளிவு சுழிவுகள், குறை நிறைகள் அது எல்லாமே நம்ம வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து ஓவர் கம் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா, தட் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. சப்போஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரீஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா, அப்போது அது வந்து உங்களுக்கு வந்து மனசில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு வேலையை நீங்கள் செய்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கும். ஸோ நான் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, நமக்கு ஒரு புதிய அனுபவத்தை இறைவன் கொடுப்பார் இந்த வாய்ப்பு மூலிமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, தட்ஸ் அ குட் ஸ்டார்ட் அப் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறீங்க, 10 years எக்ஸ்பீரியன்ஸ், 5 years எக்ஸ்பீரியன்ஸ், 20 years எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ சேஞ்ச், யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ப்ரொமோஷன், உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் நல்லபடியாக நடக்குமா என்ன கேட்டால், நீங்களாக ஒரு விஷயத்தை குவிட் பண்ணி முயற்சி பண்ண வேண்டாம். ஒன்றை குவிட் பண்ணிவிட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன், இந்த கண்ட்ரியை விட்டு வேறு கண்ட்ரி மைக்ரேட் பண்ண போகிறேன், இந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனி நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், ஐ வாண்ட் டு குவிட், அது செய்யாதீங்க. டோன்ட் குவிட். ஒருவேளை ஆப்பர்ச்சுனிட்டி தானாக வந்து உங்களை நாக் பண்ணுறாங்க அப்படின்னா, யூ கேன் டபுள் செக். நீங்கள் வந்து டபுள் செக் பண்ணலாம், நல்லா திங்க் பண்ணி அந்த முடிவு எடுக்கலாம். கொஞ்சம் அவசரமும் வேகமும் அந்த ஆர்வத்திலும் அந்த ஆசையிலும் காட்ட வேண்டான்னு மட்டும்தான் என்னோட கருத்து. ஒருவேளை அது எல்லாமே கம்ஃபர்டபுளாக தெரியுதுன்னா யூ கேன் ஷிஃப்ட், அது புரிஞ்சுங்க. அடுத்தது நம்ம பார்க்கறது என்னென்னா, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குமா, சான்ஸ் ட்ரை பண்ணலாமா, கேன் வி ட்ரை நவ்.
அதுக்கு பணம் கட்டலாமா, அதுக்கு எக்ஸாம் எழுதலாமா, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா, அதுக்காக நம்ம நிறைய விஷயத்தை இங்கே நிறுத்தி வச்சுட்டு முயற்சி பண்ணலாமா, இல்லை அங்கே போய் ட்ரை பண்ணலாமா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஜாபை குவிட் பண்ணிட்டு அங்கே போய் ட்ரை பண்ண என்ன. இதை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம், இல்லைனா மறுபடியும் நிறைய முறை திங்க் பண்ணலாம். உங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ் கிட்ட ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம், இல்லை அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி செய்யலாம். ஒரு ரிஸ்க் எடுக்கலாமான்னு கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி யுவர் பீப்புள் ஆர் தேர். உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாரோ இருக்காங்க, அவங்க ஒரு கை கொடுக்குறாங்கன்னா நம்பி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் யாரையும் முழுசாகவும் நம்ப தேவையில்லை. இது கொஞ்சம் நல்லா சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நேரம். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய மாணவர்கள் அல்லது முயற்சி செய்யக்கூடிய ஒரு இளைஞர்கள், இளைஞிகள். என்னை பொறுத்த வரைக்கும் 2025 மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இந்த ஜஸ்ட் 1 மார்க் 2 மார்க் ஜஸ்ட்டில் போயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி ஒரு டைம். அதுக்காக நீங்கள் வந்து ஃபெடப் ஆகக்கூடாது, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக நீங்கள் நினைங்க. அப்போது 2025ல் நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக உங்களை நினச்சிட்டிங்கன்னா அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். யூ கேன் கெயின் சம் நாலேஜ். ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஃப்யூச்சருக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து அது ரிசல்ட் நம்மளுக்கு தான் நடக்கணும்னு மாதிரி மைண்ட் செட்டோடு நீங்கள் போனீங்கன்னா அப்போ சம்டைம்ஸ் அந்த டிசப்பாயின்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மைண்ட் செட் நல்லா பண்ணிவிட்டு உங்கள் முயற்சி மட்டும் உங்களோடது, பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் வரும். அது அடுத்த வருஷம் நடக்கணும் உறுதி இல்லைனாலும் கூட அந்த பலன் அடுத்தடுத்து வரக்கூடிய பலன்களை நடக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். 2025 வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான ஆண்டு உங்களுக்கு 2025ல். ஏன்னா சிம்மத்துக்கு இந்த டிரான்சிஷன் எல்லாமே நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் எதுவுமே உங்களுக்கு வந்து அப்படியே உங்கள் ஷோல்டரில் தட்டி கொடுத்து உங்களுக்கு ஆதரவான விஷயங்களாக நடக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு எதிர்மறையான நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும். பட் அதுதான் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக நான் பார்ப்பேன். எப்போவுமே நம்மளுக்கு எல்லாமே நமக்கு ஃபேவராக நடந்தாலோ இல்லை நம்மளை எல்லாருமே பாராட்டிகிட்டே போயிட்டாங்கன்னா நமக்கு இப்போ ஏதோ தப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு எதிரணியில் இல்லை எதிர்நிலையில் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது தான் உங்களுடைய அறிவுத்திறனும் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அனுபவத்திறனும் உங்களுக்கு வெளியில் வரும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள், நீங்கள் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நபர், நீங்கள் எவ்வளோ ஒரு டேலண்டான ஒரு ஸ்கில் உள்ள ஒரு நபர் அப்படிங்கிறத நீங்கள் எப்போ உணர போகிறீங்கன்னா 2025ல் உணர போகிறீங்க. ஏன்னா 2025ல் அத்தனை சேலஞ்சஸும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதை தவிடுபடியாக்கிடுவீங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பண்ணுற தைரியமும், அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதை வந்து ஓவர் கம் பண்ணுற அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு எனர்ஜி அண்ட் எபிலிட்டி, அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷனை கொடுக்கும். அப்போது நீங்கள் எவ்வளோ ஒரு சுப்ரீம் தாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுடைய ஒரு சூப்பர் பவர் என்னங்கிறதையும் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிற ஒரு சக்தி, ஒரு நேரம் 2025. ஒரே ஒரு விஷயந்தான், எதுலேயுமே ஓவர் ரியாக்ட் பண்ணாமல் ரொம்ப அமைதியாக ஸ்மார்ட்டாக போனீங்கன்னா மட்டும் போதும். வருவதை எதிர்கொள்ளுங்க, அதில் நீங்கள் மேலே வந்துடுவீங்க. வருவதை மட்டும் எதிர்கொண்டால் போதும். அடுத்து வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எப்படி போகும்? சிம்மம், யாரையும் நம்பி முதலீடுகள் செய்ய வேண்டாம். கூட்டாளிகளை குறிப்பாக நம்ப வேண்டாம். உங்கள் பார்ட்னர்ஸை நம்பி இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை நம்பி இவர்களை நம்பி நீங்கள் பணம் போட்டு இறங்குவது ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யுங்க. அப்புறம் அன்னோன் அண்ட் ஹிடன், யார் எவருனே தெரியாது, என்ன தொழில்னே தெரியாது, என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டே எனக்கு தெரியாது, என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நான் பண்ண போகிறேன், என்னுடைய உறவுகள் சொல்கிறாங்க நான் பண்ண போகிறேன், என்னோடய நண்பர்கள் சொல்கிறாங்க நான் பண்ண போகிறேன், என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிறாங்க நான் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா அதை செய்ய முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கவும். ஏன்னா உங்களுக்கு அடுத்த ஆண்டு 2025ல் எல்லா டிரான்சாக்ஷனையும் அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் நீங்கள் வந்து இப்படி கண்மூடித்தனமாக, அதாவது யார் எவரென்றே விசாரிக்காமல் முதலீடு செய்வதை தவிர்த்தால் நீங்கள் ஆதாயமாக ரொம்ப சேஃபாக இருப்பீங்கன்னு அர்த்தம். இல்லைனா அதுக்குண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்க்கலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ரெகுலர் டிரான்சாக்ஷன் கிளியராக போயிட்டுருக்குன்னா கண்ணும் கருத்துமாக அந்த பிஸ்னஸை பார்த்துக்குங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்திங் யூ கோயிங் டு ஸ்டார்ட் நியூ, புதுசாக இறங்க போகிறேன், எனக்கு ஜாப்லாம் இஷ்டமே இல்லை, ஐ வாண்ட் டு குவிட் மை ஜாப், நான் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை பிஸ்னஸ், நான் அதை பர்சியூ பண்ணணும்.
ஸோ எனக்கு ஒரு கிளியரான பிளான் இருக்குது, பெரிய பிளான் இருக்குது, பெரிய ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு நினச்சி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் லோன் மூலியமாகவோ ஏதாவது நீங்கள் வீடு அல்லது ஜுவல்ஸ் இல்லை ஃப்ரெண்டு மூலிமா இல்லை நண்பர்கள் மூலிமா உறவுகள் மூலிமா கடன் வாங்கி பண்ணுறது, இந்த மாதிரி ரிஸ்க் வந்து எடுக்காமல் பார்த்துக்குங்க. ஏன்னா அடுத்த ஆண்டு உங்களுக்கு வந்து அந்த சவால் நிறைந்த ஆண்டாக இருக்கிறதுனால அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு என்னோடய கருத்து. அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா கன்சல்டன்ட் அண்ட் சர்வீஸ் அண்ட் கன்சல்டண்ட்டாக இருக்கவங்க, சர்வீஸில் இருக்கவங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இதுவுமே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அதிகமான லாபம் வருமானம் வருதோ இல்லையோ வேலையை மட்டும் திருப்தியாக பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்கும். அதிகமான சேவையை பண்ணிடுவீங்க. அதிகமான சர்வீஸில் நீங்கள் வந்து உங்களை இன்வால்வ் பண்ணி நிறைய பெஸ்ட்டாக பெட்டராக பண்ணிகிட்டே இருப்பீங்க. பட் அதோடய ரிட்டர்ன்ஸ் வந்து அடுத்த ஆண்டு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக வரலாம். ஆனால் அதற்காக மனமும் தளரக்கூடாது, அதற்காக உங்கள் சேவையை நிறுத்தவும் கூடாது. உங்களுடைய வேலையை நீங்கள் செவ்வன செஞ்சுட்டே இருங்க, அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். ஸோ ஓவராலாகவே இந்த சிம்மத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க, கவனமாக இருங்க, யோசித்து செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்கெல்லாம் காரணங்கள் உண்டு. இதெல்லாம் நான் சொல்கிறதுனால என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு 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 பாதுகாப்பு இருக்கும், ஒரு நஷ்டம் ஏற்படாது, ஒரு முன்னெச்சரிக்கையாக இருப்பீங்க, அல்லது அது பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்க மாட்டீங்கன்ற ஒரு நல்ல நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வெறும் சிம்ம ராசிக்கு மட்டும்தானே கிடையாது. நான் வீடியோட எண்ணிலையும் கிளாரிட்டி கொடுத்துருக்கேன். இதுலேயும் சொல்லிடுறேன், இது உங்கள் ராசி, லக்னம், உங்கள் தசா, புக்தி, உங்கள் சுயஜாதி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்து அதை புரிஞ்சுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பொறுமையாக செயல்படுங்கள். கன்னி ராசி 2025 நம்ம வந்து நெருங்கிட்டு இருக்கோம். 2025 பொறுத்த வரைக்கும் கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் ஒரு அட்வான்ஸாக இதை வந்து நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். அந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா டிரான்சிஷனையும் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்பொழுது கன்னி வந்து ஒரு பெட்டர் இயராக இருக்குமா, 2025 வில் பி அ பெட்டர் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஐ சே எஸ். கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு வேறு லெவலில் உங்களுக்கு வந்து கன்னி ராசி, கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும். முதல்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தேடுறீங்க, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தேடுறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், இல்லை ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் ஜாப் தேடலாம். அந்த மினிமம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஓரளவுக்கு ரீசனபிளி குட் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. ஸோ கன்னி ஒரு ஃப்ரெஷராக கான்ஃபிடென்ட்டாக 2025 உங்கள் கரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். தட் பி அ குட் இயர் ஃபார் யூ. ஆல்ரெடி யூ ஆர் இன் அ ஜாப், நீங்கள் வந்து ஒரு 5 to 10 or 15, 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு சீனியர் பொசிஷன் வந்துட்டீங்க. ஸோ யூ ஆர் இன் அ குட் ரேஞ்ச். இந்த 2025 ஏதாவது மாற்றம் இல்லை ப்ரொமோஷன், இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஹைக் கிடைக்குமா அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட அடி எடுத்து வைக்க போகிறீங்க 2025 அப்படின்னா அதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்கள் முயற்சி இன்று முதல் இந்த 2024 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த வாய்ப்பை அடைகிற ஆண்டு 2025 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் முழுமையாக உண்டு. ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது வளர்ச்சிகள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். 2025 பொறுத்த வரைக்கும் நல்ல வளர்ச்சிகளை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுவீங்க. அரசு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது நபர்கள் அவர்கள்லாம் எப்படி இருக்கும் 2025 ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி நல்லபடியாக அமையுமா, நல்லா கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கன்னியை பொறுத்த வரைக்கும் கன்னியே வந்து எப்போவுமே சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு ராசி தான். அப்போ இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எழுத போகிறீங்க, அதுக்காக வாய்ப்புகளாக காத்துருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அனைத்து கோள்களுடைய நகர்வுகளும் சாதகமாக உள்ளது. தடைகள் விலகும், புத்தியில் வந்து கூர்மையும் அந்த தெளிவும் ஏற்படும். வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு பல இடத்துல வாய்ப்புகள் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் முதல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் முதல்ல அதிகரிக்கும். உங்கள் ப்ரிப்பரேஷன்லாம் ரொம்ப நீட்டாக கிளியராக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நீங்கள் ஹிட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் தான் வந்திருக்கு. அதனால் கான்ஃபிடென்ட்டாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு நடக்கட்டும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அரசாங்க அதிகாரிகள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். கன்னியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு சின்சியரான உங்களுடைய ஹார்ட் ஒர்க், நீண்ட நெடுங்காலம் உங்களுடைய சின்சியர் ஹார்ட் ஒர்க், இந்த டெடிக்கேட்டட் சர்வீஸ், அதற்கு பாராட்டும், அதற்கு வளர்ச்சியும், அதற்கு உங்களுடைய
உங்களுடைய ப்ரொமோஷன், உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய ப்ரொமோஷன், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெயர் புகழ், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அடையாளம், இதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கிறதுக்குண்டான சிறப்பான ஒரு ஆண்டு தான் கன்னியை சேர்ந்தவர்களுக்கு 2025. அண்ட் வேலையும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லபடியாக உங்களுடைய பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கும், உங்களுடைய ஐடியாஸ் ஒன்று, உங்களுடைய வியூஸ் ஒன்று இருக்கும். அதற்கு உங்களுக்கு சீனியர்ஸாக இருக்கவங்க செவி சாய்க்கக்கூடிய நல்ல நேரமாக அமையும். அடுத்தது வந்து நம்ம கன்னி பொறுத்த வரைக்கும் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுறீங்க, ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறீங்க, வெளிநாடு போயிடலாம், எப்படியாவது இந்த கண்ட்ரி மைக்ரேட் ஆகிடணும், பிஆர் வேணும், விசா கிடச்சிடணும். ஸோ ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதற்கெல்லாம் வாய்ப்புகள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்த முறை உங்களுக்கு கன்னியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 1 or 2 years ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா 2025 அது கிளிக் ஆகும். அது பாசிட்டிவாக நடக்கிற வாய்ப்புகள் உண்டு. ஸோ ட்ரான்சிஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு ரொம்ப சாதகமாக வந்துடும். அதனால் அதை நீங்கள் நல்லபடியாக எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். உங்களுடைய ஃப்யூச்சரை வந்து நீங்கள் சூப்பராக பிளானும் பண்ணலாம், ஹாப்பியாக ட்ராவல் பண்ணலாம். அடுத்தது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்குறது என்னென்னா பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும்? யூ ஆர் இன்டு பிஸ்னஸ், நீங்கள் வந்து கன்னியை சேர்ந்தவர், நீங்கள் வந்து பிஸ்னஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா 2025 பெரிய நெட்வொர்க்காக மாறும், நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், பிஸ்னஸை நல்லா பில்ட் பண்ணுவீங்க, இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க, இன்னும் வைடாக போவீங்க, இன்னும் வேர்ல்டு வைடு குளோபலாக கனெக்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த சிந்தனை வந்துடும். அந்த மாதிரி ஒரு நேரம் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் 2025 வில் பி பியூர்லி அந்த பிஸ்னஸ் ஃபோக்கஸ் தான் ஃபுல்லாக வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஆண்டாக அமையும். அதுக்குண்டான நேரமும் சூழ்நிலையும் அமையும், அதுக்குண்டான வாய்ப்பும் கிடைக்கும், அதுக்குண்டான வளர்ச்சியும் கிடைக்கும், அதுக்குண்டான வருமானமும் உங்களுக்கு தேடி வரும். அந்த மாதிரி ஒரு நல்ல பலன்களை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். சந்தோஷமாக இருக்குது, அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கட்டும். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா சர்வீஸ் ஃபீல்டில் உள்ளவங்க, கன்சல்டண்ட்டாக இருக்கவங்க எப்படி போகும்? அடிப்படையில் கன்னியே வந்து ஒரு உபய ராசி, கன்னி லக்னம், கன்னி ராசிலாம் உபய ராசி, உபய லக்னம்னு சொல்லுவாங்க. பிறருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. டிஃபால்ட்டாக அவங்க விரும்புகிறாங்களோ இல்லையோ அந்த மாதிரி அவங்க வாழ்க்கை அமையும். அப்போது அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் பிறந்ததுனால அந்த சர்வீஸ் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் சேவைக்கு கிடைக்கிற சர்வீஸ் சார்ஜ், பணம் வந்து நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னா அதை விட உங்களுக்கு வந்து பாராட்டு வந்து ரொம்ப திருப்தியை கொடுக்கும். ஸோ கன்னி உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கீங்க, அதுக்கு பணமும் சம்பாதிக்கிறீங்க, அதை விட உங்களுக்கு பாராட்டு அதிகமான சந்தோஷத்தையும் அதிகமான மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு காலம் 2025. ஓவரால் கன்னி கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து 2025 அடி எடுத்து வைக்கலாம். எப்படிப்பட்ட தடையுமே நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக டெக்னிக்கலாக அதை அழகாக நீங்கள் அதை கலைந்து விட்டு உங்களுடைய முன்னேற்றத்தில் அடி எடுத்து வைத்து நீங்கள் முன்னேறி போயிட்டே இருக்கலாம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய எல்லாருடைய ஆசையும் பூர்ணமாக நிறைவேறட்டும். துலாம் ரொம்ப நல்ல ராசி. துலாமில் பிறக்கிற நிறைய பேரை பார்த்ததில் ஒரு ரிசர்ச்சில் பார்க்கும்பொழுது வேறு வெரி கான்ஃபிடென்ட், அவங்களோட ஆசைகளை நிறைவேற்ற எல்லா முயற்சியும் அவங்க பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் துலாமை சேர்ந்துருக்கீங்க, துலாம் ராசி, துலாம் லக்னம். 2025 உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு சின்ன அப்சர்வேஷன் பண்ணி பார்த்தேன், டோட்டலாக அனலைசிஸ் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து என்னென்னா ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து 2025 நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஒரு ஜாபுக்காக நீங்கள் தேட போகிறீங்க, இல்லை தேடுறீங்க, அதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ரொம்ப நல்ல பலன் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் நினைத்தபடி உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய முதல் ஆண்டு 2025 உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்னா ஒரு பிகினிங் டு ஸ்டார்ட் அப் சம்திங் நியூ, டு ஸ்டார்ட். இட்ஸ் அ குட் இயர், இட்ஸ் அ ஃபேவரபிள் இயர். அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு அர்த்தம். அதனால் தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து நீங்கள் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், ஆல்ரெடி யூ ஆர் இன்டு ஜாப், ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, அது சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஒரு அதர் இதுவாக இருக்கலாம், கம்பெனிஸாக இருக்கலாம். ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வளர்ச்சியை நோக்கி எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா துலாம் எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்ணால் நல்லா இருக்குமே, இன்னும் ஒரு லெவலில் போனால் நல்லா இருக்குமேன்னு ஒரு ஆசை வரும். ஏன்னா அந்த துலாமுடைய அதிபதி யாருன்னா சுக்கிரன். ஒரு படி அடுத்தபடி நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். 2025 பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா, அந்த வாய்ப்பு இருக்கா, அது கிடைக்குமா,
அது நல்லபடியாக நடக்குமா? சான்ஸ் ஆர் வெரி பிரைட். ரொம்ப நல்லா இருக்குது. அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்கில் அப்படியே ஸ்லோவாக இருக்கலாம். 2025 பிகினிங்கில் அப்படியே ஸ்லோவாக இருக்கலாம். போக 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 அந்த கிராஃப் மேலே ஏறிடும். பர்டிகுலராக செகண்ட் ஆஃப் 2025லாம் துலாம் பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போவீங்க. ஸோ 2025 துலாமை சேர்ந்தவங்க ப்ரொஃபஷனல் லைஃப்பில், உங்களோட ஜாபில், உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியில், உங்களோட வேகமான வளர்ச்சிகளில் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். அது திருப்திகரமாகவும் இருக்கும். அடுத்து அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய மாணவ மாணவிகள் அல்லது அதை சார்ந்த நபர்கள், ஆல்ரெடி நீங்கள் ஜாப்லேயும் இருக்கலாம். துலாமை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அது ஒரு அந்த சிம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தராசு. உங்களுடைய சிம்பிள் தராசு. உங்கள் ஆழ் மனசில் இது நான் பண்ணுறது சரி அப்படின்னு பட்டுட்டு ஏதாவது செஞ்சீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. வெற்றி எங்கே வரப்போகுது அப்படின்னா, உங்களுடைய புத்தி கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் சிங்க் ஆகணும். உங்களோட கான்ஷியஸ் மைண்ட் சொல்லும், நான் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போகிறேன், ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், நான் அதனால் எக்ஸாம் எழுத போகிறேன், ஸோ நான் இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பீங்க. சப்கான்ஷியஸில் டவுட் வரும் சில பேருக்கு. இதெல்லாம் நடக்குமா, இது நமக்கு கிடைக்குமா, இதெல்லாம் நமக்கு சக்ஸஸ் ஆகுமா, அந்த மாதிரி வரக்கூடாது. துலாமுடைய சீக்ரெட்டே என்னென்னா, அந்த கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் எல்லாருக்குமே இருந்தாலும் கூட பர்டிகுலர் துலாம் உள்ளே டவுட் வந்ததுன்னா டிஃபால்ட்டாக நடக்கிற விஷயம் கூட அது மாற்றி பண்ணிடும். அதை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை பண்ணி கரெக்டாக ட்ரை பண்ணிங்கன்னா 2025 அது உங்களுக்குண்டான ஆண்டாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. அடுத்து நம்ம பார்க்குறது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். துலாம் எப்பவுமே நியாய, தர்மம், உண்மை இதுக்கெல்லாம் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் கட்டுப்படுவாங்க. ஒரு மனசாட்சிக்கு பயந்தவங்க, ஏன்னா மனசாட்சிக்கு அது ஒரு விரோதம் இல்லாமல் அந்த மனசாட்சி கட்டுப்பட்டு அதை உணரக்கூடியவர்கள் அப்படின்றத நம்ம துலாமை எடுத்துக்கலாம். அப்போ அந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு 2025 பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயம், தர்மம், ஒரு உண்மை அப்படிங்கிற விஷயத்தில் ஈடுபடுறதுனால 2025 அரசு அதிகாரிகளுக்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும், வேகமான வளர்ச்சியும், பதவி உயர்வும், அவர்களுடைய ஆளுமை, அப்புறம் அவர்களுடைய திட்டங்கள்லாம் அது அழகாக செவ்வன செய்து அதனால் பாராட்டு மழையில் நினையக்கூடிய வாய்ப்புகளை அது கொடுக்கும். ரொம்ப நல்லா இருக்குது துலாம். அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி. துலாமை சேர்ந்துருக்கீங்க, ஆன்சைட் ட்ரை பண்ணுறீங்க, ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ட்ரை பண்ணி நீங்கள் அழுத்து போயிட்டீங்க. நடக்குமா நடக்காதானே எங்களுக்கு தோணிடுச்சு. இப்போவாது 2025 அதுக்கு சான்சஸ் இருக்கா, அது ஏதாவது நடக்குமா? 2025 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் 2025 நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா தட்ஸ் அ குட் டைம். ஸோ ஜான்வரியில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும், பர்சியூ பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக அதை துவங்கலாம். இன்னும் சொல்ல போனால் அட்வான்ஸாக 2024லையும் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் எப்போ ரிசல்ட் எதிர்பார்க்கலாம், எனக்கு எப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, ரிசல்ட்ஸ் எப்போ கிடைக்க சான்சஸ் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது செகண்ட் ஆஃப் 2025 மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். கொஞ்சம் ரிலாக்ஸாக கூலாக ட்ரை பண்ணுங்கள், வேகமாக பதட்டப்பட்டு இல்லாமல். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட். புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு தான் பிளான் அப்படின்னா யூ ஹேவ் டு டபுள் செக், யூ ஹேவ் டு ரீதிங்க். என்ன காரணம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை இதுதான் ஒரு ஸ்டார்டிங் டைம் அப்படிங்கிறதுக்கு நான் இதை பெரிய ஹோப் கொடுக்க விரும்பலை. அன்லெஸ் உங்களுடைய அந்த பர்த் சார்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கணும். பட் யூ ஆர் ஆல்ரெடி இன்டு பிஸ்னஸ், 10 இயர்ஸாக இருக்கீங்க, 20 இயர்ஸாக இருக்கீங்க, ஃபேமிலி பிஸ்னஸாகவே பார்த்துக்கிறீங்க, இல்லைனா ஃபேமிலி ஜாயிண்ட்டாக பண்ணுறீங்க, பார்ட்னர்ஸோடு பண்ணுறீங்க, ஒரு பெரிய ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவும் நடத்துகிறீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா அது எந்த வகையிலையும் உங்களுக்கு குறைவில்லாத செல்வத்தோட, குறைவில்லாத ஒரு நல்ல தொழில் வளர்ச்சியோடு உங்களை கொண்டு போயிடும் மேலே. ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். 2025 உங்களுக்கு நல்லா குளோபலாக கனெக்ட் ஆவீங்க. ஆல்ரெடி அந்த மாதிரி இருக்கலாம், பட் இன்னும் அது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த மாதிரி நல்ல ஒரு பலன் தெரியுது பிஸ்னஸில். அடுத்தது நம்ம பார்க்குறதுன்னா சர்வீஸ் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்கும், துலாமை சேர்ந்தவங்களுக்கு சேவை
சம்மந்தப்பட்ட சர்வீஸ் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு ஒரு கன்சல்டன்சி நடத்துங்க, இல்லை கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க, எப்படி போகும்? துலாமை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டு உங்களுடைய சேவை மேலும் தொடரும். உங்கள் சேவையை வந்து எப்பவுமே ஒரு ஆர்கனைஸ்டு மைண்டு, துலாம் வந்து ஒரு ஆர்கனைஸ்டு மைண்டு. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஒரு விஷயத்தை செய்யணும், அது இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் முடியணும் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைஸ்டு மைண்டு. அதை அழகாக ஆஸ் பர் த பிளான் 2025 அது கரெக்டாக முடிக்கிறதுக்கு, அதை கரெக்டாக செயல்படுத்துறதுக்கும், அது சரியாக நடக்கிறதுக்கும் அந்த வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து பிரமாதமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஓவராலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா துலாம் இன் ஜென்ரல் ஒரு 100 ஹாரோஸ்கோப்ஸ் எடுத்தீங்கன்னா, ஈவன் அவங்க வந்து ஒரு புவர் ஃபேமிலியில் பிறந்திருந்தாலும், மிடில் கிளாஸில் பிறந்தாலும், இல்லை நல்ல ஒரு ஃபேமிலியில் பிறந்திருந்தாலுமே வெல்த் அண்ட் மணி வைஸ் அவங்க கையில் பணப்புழக்கம் எப்படியோ வரும். சுக்கிரனுடைய ராசி அல்லது லக்னம் அல்லது சுக்கிரனுடைய அருள் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்க கையில் சாதாரண மனிதராக இருந்தாலும், சாதாரண பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் கையில் பணப்புழக்கம் ஏற்படும். இந்த செல்வம் வரும், இந்த செல்வத்துடைய அதிர்ஷ்டத்தை இது கொடுக்கும். அதனால் துலாம் 2025 உங்களுக்கு நான் எல்லா ஏரியாவும் பார்க்கும்போது மெயினாக பொருளாதாரம், வேலை வாய்ப்புகள், பொருளாதார அந்த புழக்கம், அந்த வருமானம், அந்த அதிர்ஷ்டம், அதுக்குண்டான நேரம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2025 இஸ் அ குட் இயர். நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டார்டிங்கில் அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலும் இட்ஸ் அ குட் இயர் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. வெரி பாசிட்டிவ். குட் லக். விருச்சிகம் 2025 விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும், விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 2025 ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்க போகுது? மெயினாக வந்து இந்த ஜாப் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம்னா, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய மாற்றங்கள் அது வந்து முக்கியமான சில கிரகங்களால் இருக்கலாம், இல்லை மாதக்கோள்கள் எப்படி எடுத்து பார்த்தாலுமே சரி. ஸோ இந்த ட்ரான்சிஷன்லாம் வந்து அப்சர்வ் பண்ணும்பொழுது 2025 ஒரு ஃப்ரெஷராக உங்கள் கரியரை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ எப்படி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும் ஃபைனான்ஷியலி, உங்களுடைய ஜாப், உங்களுக்கு பிகினிங் ஒரு பிகினிங் நல்லா இருந்தால் லைஃப்லாம் நல்லா இருக்கும், ஒரு பாசிட்டிவாக நீங்கள் இருப்பீங்க. ஒரு ஃப்ரெஷராக, ஒரு பிகினராக உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மேக்ஸிமம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ இல்லையோ, பட் மினிமம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒன்று பிளான் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். ஸோ 2025 அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹோப் கொடுக்குற வருஷமாக இல்லைனாலும் கூட டிஸப்பாயிண்ட் பண்ணாத அளவுக்கு ரீசனபிளி ரொம்ப டீசெண்டான ஒரு ஜாப் ப்ரொஃபைலில் நீங்கள் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது ஆக்சுவலாக ரொம்ப நல்ல விஷயந்தான். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் நல்ல ஒரு ப்ரைவேட் கம்பெனியில், ஒரு ப்ரைவேட் செக்டரில் சூப்பராக போயிட்டுருக்கு லைஃபு. பட் சம்டைம்ஸ் சில அப்ஸ் அண்ட் டவுன், சில லேக் ஆகிறீங்க, சில இடத்துல ரொம்ப ஸ்டாக்னேட் ஆகி ஒரே இடத்துல இருக்கீங்க. எக்ஸ்பெக்டிங் சம் சேஞ்சஸ், எக்ஸ்பெக்டிங் சம் சான்சஸ், க்ரோத், ப்ரொமோஷன், ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் என்ன நடக்கும், எப்படி கொண்டு போகும், அதில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, கொடுக்குமா நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ரொம்ப பெரிய அளவில் அந்த எதிர்பார்ப்புகளை வந்து ரைஸ் பண்ணிக்காமல், ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்லா தான் போயிட்டுருக்கு, அதுவே நல்லபடியாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கண்டினியூ த சேம். ஒரு சிலருக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி நம்ம மாற்றினா நல்லாயிருக்கும், மாற்றி பார்த்தா நல்லாயிருக்கும், சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், சேஞ்ச் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் கூட அதை வந்து ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து நல்லா யோசித்து அது சரியான முடிவாக அது எடுக்கிறதுனால அதோடைய எண்ட் ரிசல்ட் என்னவாக இருக்கும்னா திங்க் பண்ணி செய்யுங்க. நான் ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா, ஒருவேளை இருப்பது ரொம்ப சுமார் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் மாற்றம் செய்வது அதை விட நல்லா இருக்கணும், பட் அதை விட ரொம்ப வேர்ஸ்ட்டாக ஆகிடக்கூடாது. அப்போது அதோடைய டைம் என்ன சொல்லுது, உங்களுடைய அந்த ட்ரான்சாக்ஷன்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ரிஸ்க் எடுத்து தெரியாத இடத்துல போய் எதையும் பண்ணாதீங்க. ஸோ நல்லா திங்க் பண்ணி முடிவெடுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அரசு வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்கள், அதெல்லாம் எப்படி இருக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எப்படி இருக்குது, ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுத்துருமா? உங்களை ஆக்சுவலாக அந்த வருஷம் என்ன பண்ண போகுதுன்னா 2025 வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அதிகரிக்க போகுது. எப்படின்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு எக்ஸாமை பிளான் பண்ணி எழுதிருக்கீங்க, அது வந்து நாட் இன் 2025 பிஃபோர், அது சரியாக பண்ணலை, இல்லை சரியாக போகலை, கிளிக் ஆகலை அப்படின்னு வச்சுப்போம். அப்போ உங்களுக்கு வந்து மைண்டு வந்து ரெடி ஆகும், ஏன் நமக்கு கிளிக் ஆகலை, அப்போ நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எங்கே நம்ம சரியாக தயாராகலை, எங்கே நம்ம சரியாக ப்ரிப்பேர் பண்ணலை,
ஸோ என்ன செய்யணும், அது எப்படி நம்ம வந்து அணுகுமுறை செய்யணும் அப்படிங்கிற எண்ண அதிர்வுகளை 2025 உங்களுக்கு உண்டு செய்யும். ஸோ உங்களை தயார்படுத்துகிற வருஷம் அது. உங்களை வந்து உங்கள் அறிவு கூர்மையும் உங்களுடைய அறிவாற்றலையும் உங்கள் திறமையும் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அது ரிசல்ட் கொடுக்குற வருஷம் கிடையாது. உங்களை எக்யூப் பண்ணிக்கும், உங்களை ரெடி பண்ணும், அந்த மாதிரி ஒரு வருஷம் அது. அதனால் அதை நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துங்க. உங்களை நீங்கள் முழுமையாக தயார் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அட்டெண்ட் பண்ணுற விஷயங்கள் வெற்றியோடு வருவீங்க. அடுத்து நம்ம பார்க்குறது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். 2025 பொறுத்த வரைக்கும் அதிகமான பொறுப்புகளை சுமக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளுக்கு இந்த 2025 ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு வருஷமாக மாறும். ஏற்கனவே நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2025 பிஸி ஹவர்ஸாக போகும். என்ன காரணம் அப்படின்னா, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள அந்த டிரான்சிஷன் எல்லாமே ஒர்க் ஹார்ட்ன்ற மாதிரி ஒரு டைமை வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு வருது. ஸோ அதிகமான நேரம் வந்து உங்களுடைய வேலை, உங்களுடைய பிஸி ஷெடியூல் தான் மாற ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு டைம் வந்து கொண்டு இருக்கு. அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு ஆதாயங்கள் இருக்குமா? சரி, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அதிகமான நேரத்தை செலவழிக்கிறோம், பட் அதுக்கு வந்து ஆதாயங்கள் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். அதோடைய அந்த கிரக பார்வைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆதாயத்துடன் கூடிய அலைச்சல் அல்லது அதிக நேர வேலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாக்குது. இதில் நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தை மட்டும் கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் ஷெடியூலில் போடணும். அடுத்து நம்ம பார்க்குறது பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ். இது எப்படி போகும்? ஒரு ஃப்ரெஷராக, ஒரு பிகினராக பிஸ்னஸ்குள்ளே நுழைய போகிறீங்க அப்படின்னா நல்லா பிளான் பண்ணிட்டு இறங்குங்க. அதே மாதிரி வந்து எடுத்த உடனே ரொம்ப வைடாக போக வேண்டாம். ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிள் ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் அப் பண்ணிங்கன்னா பெட்டர். அதுவும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது அட்வைசபிள். எதுவுமே தெரியாத இடத்துல நுழைய வேண்டாம். ஆல்ரெடி யூ ஆர் இன்டு பிஸ்னஸ், நல்லா போயிட்டுருக்கு, 10-20 இயர்ஸாக சூப்பராக போயிட்டுருக்கு. சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கூட பட் வி ஹாவ் அ வெரி குட் பிளான். அது வந்து 2025 நம்ம செயல்படுத்தும் பொழுது நமக்கு தடை இல்லாமல் நல்லபடியாக நடக்குமா, அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக போகுமானா, சின்ன சின்ன தடைகளை நீங்கள் சந்திக்கலாம். சின்ன சின்ன தடைகள் வந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கைய புரிதலையும் கொடுக்கும். அந்த பிஸ்னஸில் உள்ள புரிதலையும் அதிகப்படுத்தும். ஸோ மார்க்கெட்டையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் டைமாக தெரியுது. அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தும் போது அந்த பலன்களை வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸாக நீங்கள் பார்ப்பீங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் நல்ல நேரத்தை அதை நெருக்கி கொண்டு வரும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சர்வீஸ் ஃபீல்டில் எப்படி இருக்கும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ஃபீல்டில் ஒரு கன்சல்டண்ட்டாக எப்படி நல்லா பண்ணுவீங்க. விருச்சிகம் ஸ்கார்பியனை பொறுத்த வரைக்கும் 2025 ஒரு கன்சல்டண்ட்டாக சர்வீஸ் ஃபீல்டில் நீங்கள் எவ்வளோ தான் சாட்டிஸ்ஃபை பண்ண நினச்சாலுமே அந்த ஃபீல்டில் நிறைய பேர் உங்கள்கிட்ட சாட்டிஸ்ஃபை ஆகாமல் போராடுவாங்க. நீங்களும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணுவீங்க, ஏன்னா அது சர்வீஸ் ஃபீல்டு. பட் ஒன்று நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, என்னென்னா புதிய அனுபவங்கள், புதிதான மனிதர்கள், அவருடைய நிலைகள், அவருடைய உணர்வுகள், அவங்க செய்யக்கூடிய சேவை, இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக உங்களை கனெக்ட் பண்ணும். அது புதிய விதமான ஒரு அனுபவத்தை தரும். அதனால் உங்களுடைய அறிவாற்றல் இன்னும் அதிகரிக்கும். இன்னும் நீங்கள் அதை பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு டைமாக மாறும். அதுதான் இந்த டைம். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம எப்படியாவது வெளிநாடு போய் ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகிடணும். ஸோ ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி அது எப்படி இருக்கும்? நல்லபடியாக கிடைக்குமா? நல்லா நடக்குமா? நினச்சபடி நினச்ச வேகத்தில் அந்த டைமில் ரீச் ஆகிடுவோமா? விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நீச்ச சந்திரன். நீங்கள் ஒரு ஆசையை வந்து வச்சிங்கன்னா அந்த ஆசையை நீங்கள் அடைவீங்க. அந்த பலன் வந்து நிறைவேறும். கொஞ்சம் கால தாமதமாக செல்லும். அப்போ 2025 பொறுத்த வரைக்கும் சில பல தடைகளோ இல்லை ஒரு முறைக்கு பல முறை முயற்சியோ தேவைப்படும். மனம் தளராமல், உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம், ஏன்னா விருச்சிகத்தை சேர்ந்தவங்க விடாமுயற்சி உடையவர்கள், விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள். ஸோ மனம் தளராமல் நீங்கள் வந்து செயல்படுவீங்க, அதில் வெற்றியும் அடைவீங்க. ஓவராலாக பார்க்கும் பொழுது சின்ன 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 அப்டக்கிள்ஸ் தெரியுது. உங்களை நீங்கள் செல்ஃபாக உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி தயாராகணும், எப்படி ஹெல்த்தை பார்த்துக்கணும், எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், எப்படி நம்ம வந்து ஒரு அட்வான்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும், அந்த மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் ஆர் வெரி வெரி ஃபேவரபிள். பெஸ்ட் விஷஸ். தனுசு ராசி 2025 பலவிதமான எதிர்பார்ப்புகள் தனுசு ராசிக்கு உண்டு.
என்ன காரணம் அப்படின்னா 2024 ஒரு ஆவரேஜான இயரை தான் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ 2025 ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஒரு ஃப்ரெஷராக ஒரு பிகினராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் காத்துட்டுருக்கீங்க. அது நல்லபடியாக நடக்குமா? அது நல்லபடியாக எனக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி இருக்கும்? ஸோ என்னோடய லைஃபுடைய பிகினிங் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நான் எப்படி பண்ணுவேன், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேனா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். தனுசு ராசியுடைய அதிபதி வந்து குரு. இந்த உலகத்தில் வந்து சில பேரை எல்லாராலையும் வெறுக்கவும் முடியாது, ஒதுக்கவும் முடியாது. அதில் முக்கியமான ராசி வந்து தனுசு. என்ன காரணம் அப்படின்னா தனுசுடைய அதிபதி குருவாகவும் இருந்து அது வந்து காலச்சக்கரத்துக்கு 9th ஹவுஸாகவும் கனெக்ட் பண்ணும். கிட்டத்தட்ட கடவுளுடைய அருள் வந்து அதிகமாக நிறைந்த ஒரு ராசி மண்டலம்னா அது தனுசு. ஸோ உங்களுக்கு எந்த காலகட்டத்தை எதை தொடங்கினாலுமே உங்களுக்கு வந்து ஒரு தெய்வ அருள் கூடயே இருக்கும். ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடு உங்களுக்கு கூடயே ட்ராவல் ஆகும். 2025 முதல் முறையாக நீங்கள் வந்து வேலை விஷயத்தில் துவங்க போகிறீங்க அப்படின்னா அருளோடு பொருள் வந்து சேர்கிற மாதிரி ஒரு நேரமாக கைகூடும். கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் உங்கள் முயற்சி எடுங்க. ஆல்ரெடி ஒரு நல்ல ஜாபில், ஒரு ப்ரைவேட் கம்பெனியில், பெரிய ஆர்கனைசேஷனில், ஒரு நல்ல லீடிங் பொசிஷனில் நல்லா தான் போயிட்டுருக்கு. தெர் ஆர் சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், தெர் ஆர் சம் செட்பேக் ஆர் ஸ்டாக்னெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். சில பேர் ப்ரொமோஷனுக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் காத்துட்ருப்பீங்க. இதெல்லாம் நல்லபடியாக நடந்துருமா, 2025 நல்ல ஸ்கோர் கிடைக்குமா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா தனுஷை பொறுத்த வரைக்கும் அந்த நெக்ஸ்ட் இயரில் நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனையும் அப்சர்வ் பண்ணி பார்க்கும் பொழுது 100% சூப்பர் டூப்பர் டைம் அப்படின்னு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல. தட் மீன்ஸ் எல்லாமே சூப்பராக நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி பிரமாதமாக இருக்கும்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியல. பட் கோ வித் த ஃப்ளோ. அது எப்படி போகுதோ அப்படியே அது கூட அப்படியே அந்த ஃப்ளோவோடையே போயிடுங்க. அதில் எந்த விதமான இடையூறோ சிக்கல்களோ ஒன்றுமே இல்லை. உங்கள் நேம் லிஸ்ட் ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உங்களுக்கு ஜாப், மணி, வெல்த், ஸ்கோர், உங்களுடைய பாராட்டு எல்லாமே அது பாட்டில் கோ வித் ஃப்ளோ. அது கரெக்டாக அது பாட்டில் கொண்டு போகும். அதை அப்படியே நீங்கள் அதோட பயணம் பண்ணிவிடுங்க. அந்த காற்றோடு நம்ம எப்படி பயணம் பண்ணுறோமோ அந்த மாதிரி இது ஒரு பயணமாக பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நெக்ஸ்ட் இயரில். ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்க வேண்டாம் மட்டும் தான் சொல்கிறேன். மைனஸாக எதுவும் இல்லை. அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் 2025 எப்படி இருக்கும்? தனுசு எப்பவுமே வந்து ஒரு சுப்ரீம் தாட்ஸ், எண்ணங்கள் எப்பவுமே வந்து உயர்வாக இருந்தால் வாழ்க்கை உயர்வாக இருக்கும். ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் 2025 உங்களுடைய குறிக்கோள் ரொம்ப உயர்வாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய தெளிவு, உங்களுடைய செயல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து வெற்றி பாதைக்கு வழி காட்டும். 2025 100% சாதகமாக இல்லைனாலும் கூட உங்களுக்கு துணையாக நிறைய விஷயம் நடக்கும். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ரிசல்ட் உங்கள் கையில். அடுத்து நம்ம பார்க்குறது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் தனுசு எப்போவுமே மேன்மையான செயல்களை செய்வதில் வந்து அக்கறை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. 2025 உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய அறிவாற்றல், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய செயல்திறன், உங்களுடைய ஆக்கப்பூர்வமான எண்ணத்திலேருந்து வரக்கூடிய சிந்தனை இது எல்லாத்துக்குமே பாராட்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆண்டாக அமையும். என்னென்னா வேலையில் வந்து அதிகமான ஈடுபாடும் அதிகமான சில வேலை செய்கிறதுனால சில மன உளைச்சலும் அப்படியே மைல்டாக வரும். அதுக்கு உங்களை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டால் போதும். மற்றபடி ஒர்க் லைஃப் சூப்பராக போகும். நல்ல கிரேடில் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி போகும்? தனுஷை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இயரில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக ஏதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்புக்கு வந்து அவ்வளோ பிரமாதமான வருஷமாக 2025 நம்ம சொல்ல முடியல. பட் ஒருவேளை அது பார்ட்னர்ஸோடு சேர்ந்து பண்ண போகிறீங்கன்னா ஒருவேளை பார்ட்னர்ஸோடைய அந்த ராசி சைன் மாறிடுச்சுன்னா அது பெட்டராக இருக்கும். அது நல்ல ரிசல்ட்டையும் கொடுத்துரும். பட் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸில் தான் இருக்கீங்க, அது ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியாக இருக்குது, இல்லை பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக இருக்குது, இல்லை ப்ரைவேட் லிமிட்டாக இருக்குன்னா அங்கே எங்கே பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் 2025 ஃபஸ்ட்டு ஒரு 4-5 மாதங்களை விட அப்படியே செகண்ட் ஹாஃப்லாம் நல்ல லீட் எடுத்துரும்.
பிஸ்னஸில் நல்ல இன்கம் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நல்ல டைமாக அது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். பணம் நிறையும். பணம் இருந்தால் தானே தொழில் சக்ஸஸ்ஸு. நல்ல பணம் வரக்கூடிய வருஷம் தான். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சர்வீஸ் ஃபீல்டில் தனுசு எப்படி நல்லா இருப்பாங்களா, நல்லா பண்ணுவாங்களா, பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? டெஃபினெட்லி எஸ். தனுசே ஒரு உபய ராசி. அதுவே வந்து மொத்தம் 4 ராசிகளில் ஒன் அவுட் ஆஃப் த 4. ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் அந்த உபய ராசி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களை வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு போகும். நீங்கள் செய்யக்கூடிய சேவை பல பேருக்கு எப்போவுமே பயன்படும். 2025 அந்த பயன் பெற்றவர்கள் சில பேராவது உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சேவை பிறரை திருப்திப்படுத்தும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் தனுசு நெக்ஸ்ட் இயர் 2025 சான்சஸ் எப்படி இருக்குது? பிரைட்டாக இருக்கா? செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு வந்து பிரைட்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் வந்து முயற்சி எடுக்கலாம். பட் அதில் சின்ன சின்ன தடைகள் அப்படியே கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி கொண்டு போகும். பட் செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு கிளிக் ஆகிற வாய்ப்பு உண்டு. ரொம்ப அது ஃபேவரபுளாகவும் நடக்கும். ஓவராலாக 2025 தனுசு ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களுடைய கரியர், பிஸ்னஸ், ஜாப், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேஞ்சஸ், சான்சஸ், க்ரோத், வெல்த், மணி ஃப்ளோ, பாராட்டு, இதெல்லாம் பரவாயில்ல. சூப்பர் டூப்பராக இருக்கோ இல்லையோ, அப்படியே அந்த பயணம் என்பது பெரிய அளவில் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் அழகாக கொண்டு போயிடும். நீங்களாக இதையும் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டாம். வாழ்த்துக்கள். மகரம். ஸோ 2025 டிஃபால்ட்டாகவே மகரம் வந்து காத்துட்டுருப்பீங்க. ஏன்னா நிறைய பயிற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கரியரை பொறுத்த வரைக்கும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் மகரம் நான் ஒத்த வார்த்தையில் சொல்கிறேன், 2025 அது உங்களுக்கு உண்டான ஒரு ஆண்டு தான். ஸோ உங்கள் வருடம் ஒரு துவக்கம், உங்கள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுங்க. நான் சில ஹிண்ட்ஸை கொடுத்துட்றேன். ஒரு லைஃப்பில் முதல் முறையாக உங்கள் கரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது எவ்வளோ நீங்கள் லக்கி அப்படின்னா, கரெக்டாக 7.5 சனியும் முடிஞ்சிடும். தடைகள் எல்லாமே தானாகவே வந்து குறைஞ்சிரும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் துவங்கக்கூடிய அந்த வருடம் 2025 நீங்கள் துவங்கும் போதே உங்கள் குறிக்கோள் எப்படி இருக்குன்னா, நான் வந்து லைஃப்பில் ரொம்ப பெரிய ஆள் ஆகணும், அதனால் எந்த லெவலையும் நான் இறங்கி வேலை செய்வேன் அப்படின்ற மாதிரி கிரவுண்ட் லெவல் வரைக்கும் உங்களை வந்து உங்கள் மைண்ட் செட்டை கொண்டு வந்துடும். அந்த மாதிரி. ஏன்னா மகரமே டிஃபால்ட்டாக எந்த வேலை கொடுத்தாலும் அதை சிறப்பாக செவ்வன அழகாக செய்து முடிக்கக்கூடிய தகுதியும் அந்த திறமையும் உடையவர்கள் தான் மகரம். ஸோ ஸ்டார்டிங் வந்து ரொம்ப லோ ப்ரொஃபைலாக இருக்கே, ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்னு நினச்சாலும் கூட உங்கள் மைண்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம இறங்கிட்டோம், ஃப்யூச்சரில் அது எந்த அளவுக்கு உயரணுமோ அந்தளவுக்கு உயர்ந்து காட்டுவோன்ற ஒரு கொள்கையோடு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு வருடம் 2025. அதனால் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இறங்க போகிறீங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். அடுத்து வந்து ஆல்ரெடி ப்ரொஃபஷனில் வந்து நிறைய ப்ளஸ் மைனஸ், ரொம்ப ஹர்டல்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ், ஆப்ஸ்டக்கிள்ஸ், ஜாப்லெஸ் டைம், ஒரு மாதிரி ஒரு பணமே கையில் இல்லை, ஐ லாஸ்ட் எவ்ரிதிங், சில பேர் பிஸ்னஸில் இப்படிலாம் புலம்பி இருந்தவங்கலாம் 2025 ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் என்ன கேட்டாலுமே எங்கே கேட்டாலுமே உங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படாது. இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை யாராவது கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தருணம் 2025. வாய்ப்பு கிடைச்சா போதும், வாழ்க்கையை நீங்கள் அழகாக கொண்டு போயிடலாம். அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா, அரசு வேலைக்காக நான் வந்து முயற்சி செய்ய போகிறேன், ஸோ என்னுடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 2025 உங்களுடைய முயற்சி, நீங்கள் வந்து அரசு வேலை தான் வேணுன்ற ஒரு குறிக்கோளோடு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெடி ஆகுறீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தடைகளும் உங்களுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்யணும், குழப்பம் இல்லாமல் தெளிவாக ஒரே சிந்தனை, ஒரே குறிக்கோள், ஒன் சிங்கிள் ஃபோக்கஸ், குழப்பம் இல்லாமல் அந்த முயற்சி எடுத்தீங்கன்னா அது சக்ஸஸ். அரசு அதிகாரிகள், அடுத்து நம்ம பார்க்குறது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். மகரம், இந்த 7.5 சனியில் ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட கடந்த ஒரு 5-7 ஆண்டுகள் ஏகப்பட்ட சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஒர்க் லோடு, ஒர்க் ப்ரெஷர், இல்லை ஒர்க்கில் ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, பிடிக்காத இடத்துல வேலை பார்க்குறது, ட்ரான்ஸ்ஃபர் சரியாக அமையலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து அன்ஃபேவரபுளாக நடந்திருந்தாலும் இனிமேல் உங்களுக்கு வந்து ஃபேவரபிள் டைம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய திறமையை நீங்கள் நிரூபிக்கிறது மாதிரி, உங்களுடைய அறிவும் உங்களுடைய முயற்சியும் வந்து வெற்றி அடையிறது மாதிரி, உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறது மாதிரி, இந்த மாதிரியான நல்ல பலன்களை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால் உங்களுக்கு அது ஒரு குட் நியூஸ்.
அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வரைக்கும் எல்லாமே தடை. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன், அதை மீறி நான் ஃபாரின் போயிட்டு வந்தேன். பட் எனக்கு பெருசாக ஜாப் இல்லை. வெறும் 6 மாதம் ஒர்க் பண்ணேன், 1 இயர் ஒர்க் பண்ணேன். அங்கே போய் ட்ரை பண்ணேன், ஒன்றும் கிளிக் ஆகலை. இங்கேயும் ட்ரை பண்ணேன், அங்கேயும் ட்ரை பண்ணேன், நிறைய பணம் கொடுத்தேன், எதுவும் எனக்கு கிளிக் ஆகலை, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2025ல் நீங்கள் எத்தனை வருஷம் போட்ட எஃபர்ட், அதுக்குண்டான ரிசல்ட், அந்த முயற்சிக்குண்டான ஒரு பலன் அது 2025ல் நீங்கள் அடைவீங்க. நல்ல பலனாக உங்களை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு விஷயத்துக்காக நம்ம ரொம்ப நாள் காத்திருந்து கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம் அடையுமோ அந்த மாதிரி சில சந்தோஷமான தருணங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. சர்வீஸ் ஃபீல்டில் நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வரீங்க, ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க. மகரம் அடுத்த ஆண்டு உங்கள் சேவைக்கு ஒரு மதிப்பு உண்டு, உங்கள் சேவைக்கு ஒரு வருமானம் உண்டு, உங்கள் சேவைக்கு ஒரு வரவு உண்டு. இந்த 3மே உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வரைக்கும் மகரத்தை சேர்ந்த நிறைய பேர் தொழில் செஞ்சுருக்கீங்க, இல்லை புதுசாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. சில பேர் ஃபெயில் ஆகிருக்கும், சில பேருக்கு நஷ்டமாயிருக்கும், சில பேருக்கு கடன் ஆகிருக்கும், சில பேருக்கு அதனால் மன உளைச்சலை கொடுத்துருக்கோம், சில பேர் இனிமேட்டு வாழ்க்கையில் தொழிலே செய்யக்கூடாத அளவு கூட முடிவு வந்திருக்கலாம். பட் 2025 மீண்டும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தரும். அதான் பழைய மிஸ்டேக்ஸ் எதையுமே நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. நல்லா அந்த மிஸ்டேக்ஸ் வந்து லேர்ன் பண்ணி கரெக்டாக அந்த பிளானை ஒர்க் பண்ணி நீங்கள் தொழிலை செய்யணும். ஆல்ரெடி பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, பட் இடையில கொஞ்சம் அப்படியே சர்க்கிள் ஆகிடுச்சு. மீண்டும் அதை வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்த நீங்கள் அடையிறதுக்குண்டான வாய்ப்பை அது மீண்டும் தரும், அது மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ மகரம் இந்த உயிர்த்தெழுந்து வர மாதிரி, எப்படி வந்து இந்த ஃபீனிக்ஸ் பேர்டு வந்து உயிர்த்தெழுந்து வருதோ அந்த மாதிரி மகரம் மீண்டும் நீங்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து வருவீங்க. அப்படின்னா உங்களுடைய போராட்டம், உங்களோட கஷ்டங்கள், உங்களோட பொருளாதார கஷ்டம், வேலையில் வருத்தம், பெயின், லைஃப்பில் இவ்வளோ பெரிய பெயினில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து மீண்டும் எழுந்து வருவீங்க. அந்த மாதிரி ஒரு காலம் தான் 2025. வாழ்த்துக்கள். கும்பம் வந்து ஒரு துன்பமான ராசின்னு ரொம்ப புலம்பி மெசேஜாக கமெண்ட்ஸாக போட்டிங்க, பார்த்தோம். ஸோ 2025ஆவது எங்களுக்கு ஓரளவுக்காவது காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு வருஷமாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. ஸோ நான் அதுக்காக கும்பராசி இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2025ல் ஜென்ம சனி அப்படிங்கிறது ஒன்று விலகும். அதே மாதிரி எல்லா டிரான்சிஷனும் நான் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். ராகுவை பற்றி, குருவை பற்றி, சுக்கிரன், சூரியன், சந்திரன். ஏன்னா சந்திரன் உங்களுக்கு தெரியும் எவ்ரிடே அது ஒரு ஸ்டாராக நகர்ந்துடும். சூரியன் எவ்ரி மந்த்து, செவ்வாய் 45 days ஒன்ஸ், புதன் சுக்கிரன்லாம் சூரியனுடைய ட்ராவல் பண்ணுறாங்க. சனியுடைய ஒரு இடமாற்றமும் இருக்குது, குருவுடைய இடமாற்றம் முக்கியமான மாற்றமாக தெரியுது. அப்போது கும்பம் முதல்ல என்னென்னா ஒரு மாதிரி ஒரு லைஃபே ஒரு பேர்டனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேலையே இல்லை, வேலையில் வந்து நிம்மதி இல்லை, இல்லை வேலையில் எனக்கு வளர்ச்சி இல்லை, வேலை செய்ய பிடிக்கல, அந்த மாதிரி நினச்சிங்கன்னா 2025 வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்காவது உங்கள் மனசை நிம்மதியாக சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு வாய்ப்பை தரும். ஒரு ஃப்ரெஷராக, ஒரு பிகினராக உங்கள் கரியரை 2025ல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா, ஆரம்பமே சேலஞ்சஸ் ரெடியாக இருக்குது, வாய்ப்பு வந்துடும். ஆனால் அந்த வாய்ப்பை சமாளிக்கிற அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அது ரெடி ஆகிட்டிங்கன்னா அடுத்த ஆண்டு நீங்கள் சமாளித்து வந்தீங்கன்னா ஒரு பெரிய அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். அப்படி ஒரு ஆண்டு தான் அது. ஸோ பிளான் அண்ட் ப்ரிப்பேர் வெல். அடுத்தது வேலையில் இருக்கிறவங்க, இல்லை வேலை இல்லாதவங்க, இல்லை வேலையை வந்து இப்போவா அப்போவான்ற மாதிரி இருக்குது நினைக்கிறவங்களுக்கு 2025 ஒன்று கிடைக்கலனா அடுத்த ஒரு வாய்ப்பை கொண்டு வந்துடும். ஒன்று இல்லாமல் இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு வாய்ப்பை அது கொடுக்கும். ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையிலேருந்து இன்னும் ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போவீங்க, இல்லை தேடி வரும், இல்லை அந்த மாற்றம் உங்களுக்கு மனதை ஓரளவுக்காக திருப்திப்படுத்தும். அந்த மாதிரி சான்ஸ் வந்து 2025ல் உண்டு. பிகினிங்கில் இல்லை, ஸ்லோவாக நடக்கும், பட் ஆனால் நடக்கும். அடுத்து வந்து அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய நபர்கள் 2025 பெரிய ஹோப் வச்சுக்க வேண்டாம், பட் ட்ரை த பெஸ்ட். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாக கெயின் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு வருஷமாக இருக்கும். செம்ம சேலஞ்சிங்காக இருக்கும். லைஃப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவங்கள்லாம் கிடைக்கும். பெரிய ஹோப் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வருதோ இல்லையோ அது அடுத்தடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் கும்பம் ஒரு சவால் நிறைந்த இடத்துல உங்களை பொசிஷன் பண்ணுவாங்க.
உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வேலை, உங்களுடைய பதவி, உங்களுடைய அதிகாரம் எல்லாமே வந்து டஃப் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுற இடத்துல உங்களை பொசிஷன் ஆகும். உங்கள் வேலை அந்த மாதிரி அமையும். ஆனால் இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். எப்படின்னா, ஒரு சாதாரண மனிதன் சாதாரண வாழ்க்கையை வாழ்பவன், ஒரு சாதனை மனிதன் அவனுடைய வாழ்க்கை என்பதே வந்து சவால்கள் நிறைந்ததாக மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆஸ் அ ஒரு அரசு அதிகாரியாக நீங்கள் சவால்களை சந்திக்கும் பொழுது தான் சாதனைகள் வெளியில் வரும். அந்த மாதிரி ஒரு சவால் நிறைந்த ஆண்டு அதை எதிர்கொள்ள போகிறீங்க. அதை சிறப்பாக உங்களுடைய திறமையாலையும் உங்கள் அணுகுமுறையாலையும் அதை வெற்றி அடைய போகிறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது அண்ட் வெளிநாடு போனால் அந்த வாழ்க்கை பலனாக நல்லா இருக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று எனக்கு கிடைச்சா போதும், டு ஸ்டார்ட் சம்திங் நியூ, பிகின் பண்ணால் போதும், எனக்கு ஒன்றும் அப்படியே ஆகா ஒவ்வொன்றுலாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி ஒரு வேலையும் ஒரு வாய்ப்பும் உருவாகும். உங்களை நீங்கள் ரொம்ப ஒரு சிக்கனமாக, ரொம்ப கட்டுப்பாடாக, நல்ல வெல் பிளான்டாக நீங்கள் வெளிநாடு போக போகிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு 2025 பர்டிகுலராக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் அது லைஃபுக்கு ரொம்ப பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து பயன்படும். அது எதிர்காலத்தில் நீங்கள் அடையக்கூடிய நல்லதுக்கெலாம் அது உறுதுணையாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு 2025 கிடைக்க போகுது. முயற்சி எடுத்தவொடனே பலன் கிடைச்சிருமான்னு கேட்டிங்கன்னா பல முறை முயற்சி எடுத்த பிறகு தான் அந்த பலன் கிடைக்கும். அதனால் துவளாமல் நீங்கள் அந்த முயற்சி எடுங்க. பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஆல்ரெடி பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கவனமாக பண்ணுங்கள். ஒரு ரெகுலராக ஒரு ப்ராஜெக்ட், ரெகுலராக ஒரு சேல்ஸ், ரெகுலராக ஒரு ப்ரொடக்ஷன், அதில் பிரச்சனை இல்லை. புதிதாக உருவாகக்கூடியது அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன் ஐடியா இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. கும்பம் அந்த அளவுக்கு வந்து சூப்பர் குட் டைம் கிடையாது, பரவாயில்லன்னு சொல்லலாம், பெட்டர்னு சொல்லலாம். ஃப்ரெஷராக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணுறேன், ஃபேமிலியோடு சேர்ந்து பண்ணுறேன், நான் இண்டிவிஜுவலாக பண்ணுறேன், நானும் என் ஒய்ஃபை மட்டும் பண்ணுறோம், நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் பண்ணுறோம், நான் தனியாகவே சோலோவாக பண்ணிக்கிறேன், எனக்கு யாருமே துணையே வேண்டாம், நான் குவிட் பண்ண போகிறேன் ஜாப், இந்த மாதிரி ஐடியாலாம் யூ ஹேவ் டு ரீதிங்க், யூ ஹேவ் டு செக் அகெயின். அது அவசரப்பட்டு இறங்காதீங்க. அப்புறம் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல், கடன் அதிகமாக வாங்குறது, ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் மாட்டிக்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் சேஃபாக பார்த்து யோசித்து பண்ணுங்கள். அடுத்து வந்து சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கீங்க, கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க, கும்பம், நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப நல்ல விதமாக, நல்லவராக, நல்ல மனிதனாக, நல்ல ஒரு பெண்ணாக நீங்கள் எவ்வளோ தான் சேவை செய்தாலும் உங்களுக்கு அங்கீகாரமும் உங்களுக்கு அதுக்கு உண்டான பலனும் உடனே கிடைக்காது. அது கிடைக்கும், அது உடனே கிடைக்காது. எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களுடைய சேவை தொடர்ந்தால் அதோடைய வெற்றிகள் பின்தொடரும். உங்களை அதை மனசில் வச்சுங்க. ஓவராலாக கும்பம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக பார்த்ததில் 2025 எ பெட்டர் இயர், நாட் அ சூப்பர் இயர், எ பெட்டர் இயர். 2023-24 கம்பேர் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு நல்ல நீங்கள் ப்ரீத் பண்ணுற அளவுக்கு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற அளவுக்கு, கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் வர அளவுக்கு, சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிகிற அளவுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். என்னுடைய ப்ரேயர்ஸ் உங்களுக்காக, வாழ்த்துக்கள். மீனம் கடைசி ராசி. 2025 எல்லாருக்கும் தெரியும், மீனம் வந்து இப்போ வந்து அந்த 7 சனி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ 2025 நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. எப்படி போகும், என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனை பார்த்தோம். மெயினாக அந்த கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் ஜாபில் 2025 ஒரு ஃப்ரெஷராக லைஃப்பை வந்து நீங்கள் உங்கள் கரியரை பிகின் பண்ண போகிறீங்க அப்படின்னா, மீனம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, கிடைத்ததை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. whichever comes first come first. முதல்ல ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருது, அது குறைஞ்சது, அது அதிகமானது, அது சூப்பரான வாய்ப்பு, அது சுமாரான வாய்ப்பு, பெரிய கம்பெனி, சின்ன கம்பெனி, உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு பிடிக்காது, இப்படிலாம் திங்க் பண்ணாமல், இப்படிலாம் கேல்குலேட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணி மூவ் பண்ணுங்கள். ஸோ முதல்ல ஒரு சின்ன அனுபவமாக இருக்கும், அப்புறம் அது சில சமயத்தில் பிடிக்கிற மாதிரி இருக்கும், சில சமயத்தில் பிடிக்காத மாதிரி இருக்கும். பட் அட்லீஸ்ட் ஃபார் அ இயர், ஒரு வருஷமாவது நீங்கள் தாக்கு பிடிச்சிங்கன்னா அடுத்தடுத்த மாற்றங்கள்லாம் பெட்டர் ஆகிட்டே வரும். இது ஒரு ஃப்ரெஷராக, ஒரு பிகினராக உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன ஐடியா. அடுத்தது வந்து ஜாபில் இருக்கீங்க, இல்லை ஜாபில் ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க, சேஞ்ச் ஆஃப் ஜாப் வேணும், பெரிய கம்பெனியில் இருக்கீங்க, சாதாரண கம்பெனியில் இருக்கீங்க, இல்லை பெரிய ஆர்கனைசேஷன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு சீனியர் மோஸ்ட் பதவியில் இருக்கீங்க.
ஆனால் பட் ஒரு மாதிரி டைம் ஏதோ எனக்கு ஒரு மாதிரி ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது, நிலைக்குமா நிலைக்காதா, எப்படி நடக்கும், 2025 பெட்டராக இருக்குமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, ரொம்ப கவனத்துடன் நீங்கள் வந்து உங்கள் வேலையை செய்ய வேண்டிய ஒரு வருடம் தான் 2025. ரொம்ப கண்ணும் கருத்துமாக சொல்லுவாங்க இல்லையா, கண்ணும் கருத்துமாக மிக கவனமாக, ஒரு கவனக்குறைவு இல்லாமல், ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ஃபுல் ஃபோக்கஸோட உங்கள் ஒர்க்கில் சின்சியராக, பங்க்சுவலாக, டெடிக்கேஷனோட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களை எந்த சோதனையும் கிட்ட வராது, உங்களுக்கு எந்த தடையும் எந்த பிரச்சனையும் கிட்ட வராது. அப்போது ரொம்ப அடக்கமாக அமைதியாக உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் சின்சியராக பார்த்தீங்கன்னா 2025 ஸ்மார்ட்டாக கடந்து வந்துடுவீங்க. பெரிய மாற்றம் கிடைக்கும், பெரிய முன்னேற்றம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் உங்கள் ஒர்க், உங்கள் லைஃப் அப்படி பிளான் பண்ணிங்கன்னா சூப்பர். அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய நபர்கள், மாணவ மாணவிகள் அல்லது நபர்கள், 2025 உங்களுக்கு வந்து ஒரு ஆசிலேஷன் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம ட்ரை பண்ணலாமா வேண்டாமா, இந்த வருஷம் எழுதலாமா, அடுத்த வருஷம் எழுதலாமா, இந்த வருஷம் எழுதிட்டு இதோடு நான் திருப்பி ட்ரையே பண்ண மாட்டேன், இந்த மாதிரி நிறைய விதமான ஐடியாஸோட ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒரு குறிக்கோள், ஒரு இலக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் பாயிண்டில் வந்து அதை ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். மீனம் இங்கே ஒன்று அங்கே ஒன்று, இப்படி ஒன்று அப்படி ஒன்று, அந்த டியூவல் ஐடியாவில் போகக்கூடாது. ஏன்னா மீனத்துக்கு அந்த டியூவல் ஐடியா டிஃபால்ட்டாகவே வரும். அது இல்லாமல் இருந்தால் ஒன் சிங்கிள் லைன் ஆன ஒரு லைனில் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வெற்றிக்கு வழிகாட்டும். அரசாங்க அதிகாரிகள் மீனம் சில பல சோதனைகளையும் கொடுக்கும், சில பல முன்னேற்றங்களையும் கொடுக்கும், சில பல வளர்ச்சிகளையும் கொடுக்கும், அதே நேரத்தில் சில பல வேலை பலுவையும் சேர்த்து கொடுக்கும். ஒரு மாதிரி கலந்த மாதிரி இருக்கும். ஒன்று பாசிட்டிவாக தெரியுது, ஒன்று இதுவும் சேர்ந்து நல்லா இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு தோணும். அந்த மாதிரி ஒரு கலந்த பலன். ஸோ எல்லாமே உங்கள் விருப்பப்படி, இல்லை உங்களுக்கு பிடித்தபடி, இல்லை உங்களுடைய சந்தோஷப்படுத்துகிறபடி சூழ்நிலை இல்லைனாலும் கூட பரவாயில்ல. ஏதோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சியும் இருக்குது, ஏதோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றமும் இருக்குது, பட் எதிர்பார்க்காத சில வேலை பலுவும் இல்லை சூழ்நிலையும் கூட அமையுது. அதெல்லாம் கலந்து தான் இருக்குது. அதை புரிஞ்சிட்டாலே போதும். அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது எப்படி இருக்குது மீனம்? இந்த இந்த 7 கடல் தாண்டி 7 நதி கடந்து போகிற மாதிரி மீனம் வந்து 2025 பல முறை முயற்சி பண்ணி போகிற ஒரு நேரமாக தெரியுது. அப்படி ஒன் சிங்கிள் டைம் ஒரே கண்ட்ரி ட்ரை பண்ணேன், எக்ஸாம் எழுதினேன், இல்லைனா ட்ரை பண்ணேன், அப்ளிகேஷன் கொடுத்தேன், இல்லை ட்ரை பண்ணேன், ஜாப்க்காக தேடினேன், உடனே கிடச்சது, உடனே போயிட்டேன். அப்படிலாம் சூழ்நிலையே இல்லை. இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, என் ஃப்ரெண்டு ரெஃபரன்ஸில் ஒன்று, என் ஃபேமிலி ரெஃபரன்ஸில் ஒன்று, என்னுடைய இண்டிவிஜுவல் முயற்சி ஒன்று, அப்புறம் ஆன்லைன்லேயே நான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் வேறு தெரியாதவங்களாம் ஒருத்தர் ரெஃபர் பண்ணாங்க, தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணாங்க, ஒருத்தர் மூலிமா இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணாங்க. இந்த மாதிரி பல விதத்தில் முயற்சி எடுக்கும்போது அதில் 7ல் 1, 5ல் 1 அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் தெரியுது. அதனால் அந்த ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி முயற்சி பண்ணுறவங்க ஃபெடப் ஆகாமல் கரெக்டாக பிளான் பண்ணி மல்டியாக அட் அ டைம் ட்ரை பண்ணால் தான் ஏதாவது 1, 2 அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய அதுக்காக பணமும் டைமும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், மற்ற எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல். பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மீனம். பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா சிந்திச்சு செய்யுங்க. உங்களுக்கு தெரியாத துறையாக இருந்தால் தொடாதீங்க. பணம் இன்னொருத்தரை நம்பி கொடுத்து தொழில் செய்ய போகிறீங்கன்னா அதை தவிர்க்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள், ஒரே துறையில் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 10 இயர்ஸ் இருக்கீங்க, 20 இயர்ஸ் இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணலான்னு தோணுது, அதில் அனுபவம் ஃபுல்லாகவே இருக்குன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல் லெவலில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நேரம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் தான் இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக பண்ணுறீங்க, ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் வந்து எந்த விதமான தடையும் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு, சில பல ப்ளஸ் மைனஸ் இருக்குது, கொஞ்சம் கடன் இருக்குது, இதெல்லாம் சால்வ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் வேணால் பண்ணலாம். யூ கேன் மெயின்டைன் த சேம். எப்படி இருக்கிறீங்களோ, எப்படி நடத்துகிறீங்களோ, எப்படி உங்கள் வருமானம் வந்துட்டுருக்கோ அதை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் ஃபீல்டு எப்படி இருக்கும். மீனம் உபய ராசிகளில் 4வது ராசி. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் 4மே வந்து உபய ராசிகள் தான். மீனத்தில் பிறக்கிறவங்க எப்போவுமே வந்து சேவை மனப்பான்மைன்னு வந்துட்டு அப்படியே அர்ப்பணித்து சேவை செய்யக்கூடிய குண நலன்களை நிறைய தரும். அதற்கு அடுத்த ஆண்டு சிறப்பாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சேவை மட்டும்தான் அவங்க மனசில் இருக்கணும். பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நீங்கள் அர்ப்பணித்து செய்யக்கூடிய சேவை உங்களுக்கு வந்து இயற்கையும் இறைவனும் அதை வந்து காலம் பொருத்தி உங்களுக்கு சரியான பலனை தருவார்.
உங்கள் சேவையை தொடருங்க. அதுக்குண்டான பரிசும் அதுக்குண்டான பாராட்டும் எதிர்பார்க்காமல் தொடருங்க. அதுக்காக கிடைக்காதுன்னு சொல்லலை. பெரிய எதிர்பார்ப்பை வச்சுட்டு அதை செய்ய வேண்டாம். ஓவராலாக மீனம் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம், கொஞ்சம் உஷாராக இருக்கலாம். மெயினாக பணம் கொடுக்கல் வாங்கல், இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிஸ்னஸ்ஸு, வேலை விஷயத்தில் வேலையில் சின்சியராக இருக்கலாம், பங்க்சுவலாக இருக்கலாம், ரொம்ப ஷார்ப்பாக செல்ஃப் மோட்டிவேட்டாக இருக்கலாம். கொஞ்சம் பொறுப்பாக இருந்தீங்கன்னா பலன்கள் எல்லாம் ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸை கொண்டு வந்துடும். கவன சிதறைவா, கவனக்குறைவா, அலட்சியமாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தால் போதும். வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக 2025 கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தாலும் எப்படி இதை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, முதல்ல இது லக்னமா ராசியான்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். நான் அதை கிளாரிட்டி கொடுத்துட்றேன். இது முழுக்க முழுக்க ப்ரைமரி அப்படின்னா என்னென்னா லக்னம் தான். லக்னம் தான் உங்களுடைய விதி. அது அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல், அதாவது உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது உங்களுடைய தொழில். உங்களுடைய அடையாளம். நீங்கள் யார்? நீங்கள் ஒரு ஆண் அல்லது பெண்? உங்களை வந்து நீங்கள் யாருன்னு கேட்டால், நீங்கள் ஒரு மருத்துவர், நீங்கள் ஒரு இன்ஜினியர், நீங்கள் ஒரு வழக்கறிஞர், நீங்கள் ஒரு தொழில் செய்பவர், நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னோம்னா, அது வந்து உங்களுடைய தொழிலை குறிக்கக்கூடியது. ஸோ அதுதான் உங்களுடைய 10வது இடம். அது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய லக்னத்து அடிப்படையில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ராசியுடைய பலனை பார்த்தாலும் அது உங்கள் லக்னமாக கன்வெர்ட் பண்ணி பார்த்துருங்க. சப்போஸ் நீங்கள் மேஷ ராசி பலனை பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேஷ லக்னமாக தான் அது 100% உங்களுக்கு பொருத்தமாக எடுத்துக்கலாம். பட் சப்ஜெக்ட் டு உங்களுடைய ராசி அப்போ இதுக்கு வந்து டம்மியான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் பலன் உண்டு. அது எப்படி அப்படின்னா, உங்களுடைய லக்னத்துக்கு நீங்கள் பலன் பார்க்குறீங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் செயல்படணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்கள் ராசிக்கும் நேரம் நல்லா இருந்தால் நீங்கள் செயல்படுத்தும் பொழுது அது எந்த தடையும் இல்லாமல் மன நிம்மதியோடு செயல்படுத்துவீங்க. ஸோ செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு ராசி பலன் சரியாக வராத பொழுது மட்டும்தான் மனதளவில் சில குழப்பங்களும் சில தயக்கங்களும் சில தடைகளும் ஏற்படும். அவ்வளோதான் இந்த விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாமே லக்னத்தின் அடிப்படை தான். அதிகமான பலனை நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ரொஃபஷனை பற்றி பேசுறதுனால உங்களோட தசா புக்திலாம் என்ன தசா புக்தின்ற கிளியராக பாருங்கள். அது உங்கள் ஜனன ஜாதகத்துக்கு ரொம்ப யோகமான பொருத்தமான ஒரு தசா புக்தியான்றதையும் கிளியராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இவ்வளோ தான் விஷயம், ரொம்ப சிம்பிள். lifehoroscope.in இந்த சைட் மட்டும் தான் நம்மளுடையது. தொடர்ந்து பாருங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப். எந்த சர்வீஸாக இருந்தாலும் அது ஹாரோஸ்கோப் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் ஹாரோஸ்கோப் ரிப்போர்ட் ப்ளஸ் அதர் சர்வீசஸ் எல்லாமே lifehoroscope.in இந்த சைட்டு மட்டும் தான் நம்மளுடையது. அதை மட்டும் நீங்கள் லாகின் பண்ணி பயன்படுத்திங்க. டிஸ்பிளேல தெரிகிற நம்பர் மட்டும்தான் எங்களுடைய டீமுடைய நம்பர்ஸ். ஸோ அந்த நம்பரில் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை கால் மூலியமாகவோ இல்லை மெசேஜ் மூலியமாகவோ உங்களுக்கு தேவையான சர்வீஸை நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். இதுதான் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப்புடைய சர்வீஸாக தொடர்ந்து பண்ணுறோம். ஐ திங்க் நம்ம வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம். உங்களுடைய இத்தனை ஆண்டு சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் இந்த 1 மில்லியனை சீக்கிரமாக ரீச் பண்ணி கொடுத்துருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஒருவர்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில் அது பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.